ரசிகனை ரசிக்கும் தலைவா முகமும் ஒரு கொம்பும் அகன்ற மார்பு சிறுகண்ணோ பானை போன்ற பெருவயரும் பாங்கான பூனுலகும் தானே எனது உள்ளத்தில் தோன்றி தயவாயிருக்கும் விநாயகா நானே உனது பாதம் தொழுவேன் என் நாவினில் வந்துதைப்பாய் கணபதியே வெள்ளை பணி பூண்டு வெள்ளை கமலத்தில் வீற்றிருப்பவள் வெள்ளை அரியாசனத்தில் அமர்ந்திருப்பவள் இந்த வடக்கு தியம்மன் அருளாலே இந்த அரசரோடு மத்தியில் எங்களை சரியாசனத்தில் அமர வைத்தேன் தாயே உலகில் தவசு பண்ணியா காரணம் போல் செய்த கதை கட்டுரைக்க புரணமாய் ஆராய்ந்து பாட அடியேன் சொல் தமிழ் குதவி உன் நாராயணர் பாதம் தினம் நாவினில் போற்றுவோமே புஷடட்சி மகமாகி தேவி அகில உலகம் எல்லாம் ஒரு செப்புக்குள் வைத்திரு உலகால்வீர் செல்வி முத்தே கற்பித்து என்பர்கள் இடுக்கண்டீர்க்கும் நாராயணியே முப்புறத்தை ஆண்டவளை என் தாயை காளியம்மன் வருவாளே சம்போ அறிவொன்னா மற்றிவாய அடியவர் பணிந்திடும் அருள்தரு ஈசனே அடியவர் பணிந்திடும் அருள்தரு ஈசனே ஆதியும் அந்தமுமான பொருளே சம்போ ஐந்து கர துந்தி வய தோணே சம்போ ஐந்து கர
சொந்தி அப்பமும் அவள் பொறி முக்கணி சக்கரை அப்பமும் அவள் பொறி முக்கணி சக்கரை அத்தனையும் நான் உனக்கு படைப்பேன் சம்போ எனக்கு வந்து அருள் புரிவாய் நாயகா மந்திர நீல சந்திர சேகரந்த அனுமனையும் விரிமலர் சொரி மலர் அதிகவே ஒரு மலர் விரிமலர் சொரி மலர் அதிகவே ஒரு மலர் வண்ணை நச்சபையில் வைத்தோவா சம்போ விரும்பி நானே உன்னை தொழுதேன் நாயகா வள்ளியால் தினை புனத்தில் வருடலிதனை வள்ளியால் தினை புனத்தில் வருடலிதனை வாய்த்த தினை மாவு உண்ட வேலவா வடி வேலவா அந்த மறுபட அசுரந்தாலையா வேலவா பக்கவா நிசமுடன் ரகுராமா உன் புகழை வெள்ளில் பாட ஏ ராம ராமா ஐயா நிசமுடன் ரகுராமா உன் புகழை வெள்ளில் பாட நாங்கள் தந்தனை தந்தனை தாளம் போடவே தாளம் போடவே நாங்கள் தருகிட தந்தனை தாளம் போடவே 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 இந்தா இந்தா நமக்கு முக்கணன் பரமேஸ்வரன் ஐயா முந்திய குரு நமக்கு முக்கணன் பரமேஸ்வரன் அப்படி இந்த நல்ல வேளையிலே சரி அனைத்து தெய்வங்களும் வந்து நமக்கு நல்லருள் புரிவாயே கணபதியே என் கோரவே கணபதியே என் கோரவே கணபதியில முனை மாற குணபதியே அருமுகன் குஞ்சரானை உன்னை தோழே பாடுவேனே ராமாவோன் பாடுவேனே ராமாவோன் பலகாலம் உனை தோழே தேடுவேனே ராமாவோன் நாடு தேசம் குருவேனே ராமாவோன் குச்சங்கூரை வந்திடாமல் திருச்செந்தூர் வேல்முகோ சிறப்புடனே வரவியான் அம்பிகாய காளியம்மா அம்பிகாய காளியம்மா கதை கருள வியானமோ அஞ்சனைய பெற்ற போல மந்தனை முன் வருவாய்
குண்டத்தில பிறந்தவாள் பேச்சி அம்மா முன் வருவாள் அம்பிகாய வடக்குத்தியம் வந்தருள வேணும் சுடர் ஒளியில் பிறந்த போல் சுடர் ஒளியில் பிறந்த போல் மாயாண்டே முன்னரு சுடர் ஒளியில் பிறந்த போல் ஆண்டி முன் வருவாய் குத்தால மாட குத்தால மாடனும் கருத்துடனே வரவியாண்டு 21 தெய்வங்களும் எங்கள் முன்னே வரவியாண்டு நெஞ்சுணர்ந்து நான் நினைவு மாறு வேலையில நெஞ்சதிலும் நாவதி நின்று விளையாடவே கருவாகி உறுத்தளித்து ஒளியில் உய்த்த பின்னோ உருவாக்கி உலகம் தண்ணில் வைத்ததொரு மாதாபிதா அண்ணா உன்னை மறந்துட்டாலும் அண்ணாவியை மறப்பதி வித்தை கற்றவர் பிடிக்கும் அரை வித்தை படித்தவர் அடப்பங்கட்டி சுமாந்திடும் முக்கால் வித்தை படித்தவர் மூத்த பிள்ளை தலைமகன் குருவை வணங்கும் சீடரெல்லாம் குன்றில் வைத்த விலங்கோழி குருவை வணங்கா சீடரெல்லாம் குருவை வணங்கா சீடரெல்லாம் குடத்தில் வைத்த விலங்கோழி இந்த அகிலம் எல்லாம் பேர் படைத்த யாரிய பூரன் நகரில் வாழுவான் ஐயாவை வணங்கி வருவான் வைகுண்டசாமி பனையடி அன்பு பதியா வைகுண்டர் அருளாலயா ரசனையுடன் கதைகள் பாடுவான் ராமசாமி புலவர் பாடுவான் வெற்றிக்கு மேல் வெற்றி வெற்றிக்கு மேல் வெற்றி வெற்றி குமார் புலவர் பா ராகத்துடன் கதைகள் பாடுவான் ராமசாமி புலவர் பாடுவான் சீமையெல்லாம் பெயர் படைத்த சுனியா நாடர் புலவர் பாடுவான் முத்து முத்தாய் கதைகள் பாடுவான் முத்து நாடர் புலவர் பாடுவான் அவருடைய தம்பி தானையா பாரதத்தில் பெயர் பாடை பாரதத்தில் பெயர் பாடை பாடாளிங்க புலவர் போ வெற்றிக்கு மேல் வெற்றி பெற்ற குமார் புலவர் பாதம் எல்லாம் பெயர் படைத்த அங்கத்தூரை புலவர் பாதம் பாட்டு சொல்லி தந்த சிவந்தி மலர் கமலிகின்ற சிவந்தி பூர நகரில் வாழும் சொன்ன சொல்லை தவற மாட்டார் சொற்பிறப்பு பேச மாட்டார்
நீதியுடன் வாழ்பவரா வாழ்பவர்தான் நீதி புகழ் யாவும் பெற்ற யாவும் பெற்ற கிருஷ்ணா நபி புலவர் பாதம் சித்தப்பா சென்ற இடம் புகழ் படைத்த அது யாரு செந்தில் குமார் புலவர் பாதம் நான் தான் சிறப்புடனே வில்லு பாடு சிறப்புடனே வில்லு பாடு சீதாராமன் புலவர் பாடு வந்த வந்த சபையோர்க்கெல்லாம் வந்தனங்கள் செய்தோம் ஐயா அமர்ந்திருக்கும் சபையோர்க்கெல்லாம் 6 பேரும் சரணம் செய்தோம் வணக்கம் பாடுகின்ற பாடலிலே பாட குற்றம் இருந்திட்டானோ கூறுகின்ற வசனத்திலே குற்றம் கூற இருந்திட்டானோ பெற்றெடுத்த பிள்ளை போல நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளை போல வருக்க வியானும் ஐயோ அப்படி துரைசாமிபுரத்திலே அம்மா வடக்குத்தி அம்மா ஆலயத்திலே அம்மா வாசலிலே குத்தாலமான சுவாமி இந்து நாடார் மகிமை கமிட்டிக்கு பாத்தியப்பட்ட ஆமா வடக்குத்தி அம்மா ஆமா எப்படி வடக்கு முகமா அமர்ந்திருக்கா பத்தியலா அடேங்க அப்பா வந்து இருந்துட்டு எனக்கு எந்திரிச்சு போனுங்க எண்ணமே கிடையாது எண்ணமே இல்ல அப்படி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயக அமர்ந்திருக்கக்கூடிய சரி அம்மா வடக்குத்தி அம்மா திரு ஆலயத்திலேயே அமர்ந்திருக்கும் பெரியோர்களுக்கும் அடுத்து யார் இருக்காங்க தாய்மார்களுக்கும் சரி சிறியவர்களுக்கும் ஆமா அம்மா சக்தி அம்மா இருக்கா சரி அப்படி இந்த ஆலயத்திலேயே குத்தால மாடசாமி இருக்காரு ஆமா அவர் எங்க இருக்காரு இந்த ஊர்ல தான் இருக்காரு பின்னால இருக்காரு பின்னால இருக்காரு அப்படியா அவர் இப்படி இருந்தா முன்னால சரி நம்ம இப்படி இருந்தா அது பின்னால ஆமா அப்படி இந்த அரிய பெரிய ஆலயத்திலேயே சரி அமர்ந்திருக்கக்கூடிய பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் சிறியவர்களுக்கும் அதாவது என்னதான் ஊர்ல பெரியவங்க சிறியவங்க தாத்தா பாட்டி இருந்துட்டாலும் தாத்தா பாட்டினா ரொம்ப இழுவையில போடுத இழுவன்னு சொல்லல இப்ப முக்கியமானது யாரு தெரியுமா இப்ப முக்கியமானதுன்னா இளைஞர்கள் தான் முக்கியம் ஏமா இளைஞர்கள் தானமா முன்னால வந்து எல்லாத்தையும் நடத்தணும் ஆமா பாதுகாப்பே இளைஞர் தானே ஊருக்கு தாத்தா இருக்காவன்னு சொன்னா வீட்டுல இருந்து நல்லது கெட்டது சொல்லிக்கிட்டே இருப்பாரு தாத்தாக்கு அடுத்து பொறுப்பு யாரு பார்க்க வேண்டியது தாத்தாவுக்கு பிறகு மகன் பாப்பாரு சரி மகனுக்கு பிறகு பேரன் பாப்பாரு இப்படியே வந்துகிட்டே இருக்கும் அப்படிதானே பார்க்க முடியும் தலை போறது வரைக்கும் நான் தான் பாப்பேன் வீட்டுக்கு நான் தான் தலைவரி அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது ஆமா அடுத்த ஜெனரேஷன்ல ஒப்படைக்கணும் கையில கொடுத்துட்டு பேசாம சிவனேன்னு உட்கார்ந்து ஓய்வு காலத்துல ஓய்வு எடுக்கணும் இப்ப நான் ஓய்வு காலத்துல உழைக்கணும்னு நினைக்கப்படாது சரி உழைக்காம உழைக்கக்கூடிய நேரத்துல ஓய்வு எடுக்கப்படாது ஓஹோ அப்படி எல்லாம் இருக்கலாம் இப்ப நான் என் பொறுப்பை கொடுத்துட்டு நான் சைடுக்கு வந்துட்டேன் அம்மா இது நல்லா தானே இருக்கு அம்மா உங்க வேலை எவ்வளவு வாங்கி பாக்க பத்தியலா எந்த ஒரு வேலையா இருந்தாலும் ஒரு வயசுக்கு அப்புறம் ரிட்டையர்மெண்ட் உண்டுல்ல உண்டுல்ல உங்க அப்பாவுக்கு பென்ஷன் கொடுத்தாச்சு ஆமா உங்களுக்கு சீக்கிரம் கிடைச்சிருக்குல்ல ரிட்டையர்மெண்ட் அவ்வளவு வயசாலியாவா இருக்கேனா அதத்தான் சொல்லுதேன் உங்களுக்கு சீக்கிரமே ரிட்டையர்மெண்ட் கிடைச்சிருக்கலாங்க ஓ சரி ஓய்வு விருப்ப ஓய்வு அப்ப சந்தோஷப்படக்கூடிய விஷயம் தானே சந்தோஷமா தான் இருக்கு ஆமா சரி அப்படி இந்த அரிய பெரிய ஆலயத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் ஆமா நான் ரொம்ப சந்தோஷப்படுதேம்மா சிறியவர்களுக்கும் சிங்கம் போல் இருக்கும் இளைஞர்களுக்கும் அதாவது எங்களுக்கு ஊரு வந்து அரியப்புறம் ஆமா எங்க இருக்கு தெரியுமா ஆவடையனூர் பக்கத்துல இருக்கு பாவுச்சத்திரத்து பக்கத்துல இருக்கு அப்படி எங்களுக்கு ஊரு வந்து அரியப்புறம் நாங்கள் வெற்றிக்குமார் பரம்பரை 7வது தலைமுறையாக வெள்ளிசை பாடுகின்றோம் எல்லாருக்குமே தெரியும் சரி ஒரு சின்ன விவரத்தை நான் சொல்றேன் கேளுங்க என்ன இதே துரைசாமிபுரத்துல ஐயா நிர்வாக கமிட்டி கேளுங்க இதே துரைசாமிபுரத்துல கொண்டகட்டி புலவர் பாடாலிங்க புலவர் வந்து வில்லு பாடியிருக்காங்க நீங்க பாத்திருப்பீங்க அடுத்து சித்தப்பா தங்கத்துறை புலவர் வந்து இங்க பாடியிருக்காங்களா அதையும் பார்த்திருக்கோம் ஆனா நான் இங்க வந்தேனா வரலையாங்கிறது எனக்கு ஞாபகம் இல்ல உங்களுக்கு ஞாபகம் இல்ல இப்ப பாப்பாளுங்க வந்தாச்சு ஆமா அப்ப 4 தலைமுறை நம்ம ஊருக்கே வந்தாச்சு இப்போ 7வது தலைமுறையும் வந்தாச்சு ஆமா 8வது தலைமுறை தொட்டில்ல படுத்து கிடக்கு அது ரெடி ஆகிட்டு இருக்கு வாரம்னு சொல்லி ஒளிச்சு விட்டுட்டு வந்திருக்கோம் ஆமா அப்படி
எங்கள் ஊரு அரியபுரம் சரி வெற்றிக்குமார் பரம்பரை 7வது தலைமுறையாக வெள்ளிசை பாடுகின்றோம். பாடு. இதை தவிர எங்களுக்கு வேற ஒண்ணுமே தெரியாது. ஆமா. சரி அப்படி அடுத்தபடியாக என்னமா பந்தல் அலங்காரத்தை பத்தியெல்லாம் இப்ப பந்தல் அலங்காரம் பார்க்கிறதுக்கு எவ்வளவு சிங்காரமா இருக்கு. அப்படியே கைலாசத்துக்குள்ள வந்த மாதிரி இருக்கா. பரவி சிங்காரம் பொன்னாரம். அடுத்தபடியாக நமக்கு ஒளி அமைப்பு ஏற்படுத்தி கொடுத்திய அத கண்டிப்பா சொல்லியே தீரணுமா. மைக்க பத்தியெல்லாம் சூப்பரா இருக்கு. இப்ப மைக் எப்படி இருக்கு, லைட் எப்படி இருக்கு, ஆமா சீரியல் எப்படி இருக்கு, ஆமா சவுண்ட் எப்படி இருக்கு, கண்ண பறிக்கி லைட் எல்லாம் உண்மைதாம்மா. ஒன்னையும் பார்க்கையில ஒவ்வொரு வித்தியாசமா இருக்கலாம். இருக்கணும்ல. கொடைய வந்து சின்ன கொடையாக்குவதும் பெரிய கொடையாக்குவதும் அவர் கையில தான் இருக்கு. உண்மையிலே மைக் செட்டுக்காரர் கையில தான் இருக்கு. கண்டிப்பா. ஆமா. அப்படி மைக் செட் ஆபரேட்டர் அவர்கள் சுரேஷ் துரைசாமிபுரம் ஆடியோஸ் அப்படி அவர்களுக்கும் சரி டிஎஸ்புரம். அடுத்தபடியாக மேலை இசை கலைஞர் அவர்களுக்கும் அடுத்தபடியாக நம்ம வெள்ளிசையை ஒளிபரப்பக்கூடிய மக்கள் செல்வம் யூடியூப் சேனல் அவர்களுக்கும் 3 நாளா நம்மள விட்டு போவே இல்லையம்மா. போவே இல்ல பத்தியலா. எங்களை விட்டு போனாலும் எங்களை விட்டு போவல. போக மாட்டாங்க. அதனால போன் எடுத்து யூடியூப்ல மக்கள் செல்வம் யூடியூப் சேனல் அடிச்சியனா தென்காசி மக்கள் செல்வம் அப்படின்னு அடிச்சேன்னா உடனே அவர் வருவாரு. உடனே வருவாங்க. அதாவது மாமா எனக்கு மறுபடியும் சொல்லணும்னு தோணுது. ஏன்னு சொன்னா லைட் எல்லாம் பார்க்க எனக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. ஆமா எரிஞ்சாத்தாமா அது சீரியல் லைட். சரி அது எரியலனா அது சீரழிஞ்ச லைட். பாடு அந்த லைட்டோட என்ன பாடுவார் தெரியுமா மாமா. ஆமா லைட் எரிய வைக்கதாமா பெரிய விஷயம்ல. என்ன வேலைனாலும் விசுக்குன்னு பாத்துறலாம். பிரகாசம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஆமா. அப்படி நமக்கு ஒளி அமைப்பு ஏற்படுத்தி கொடுத்த மைக் செட் ஆபரேட்டர் அவர்கள் சுரேஷ் அவர்களுக்கும் எஸ் புவனா வெள்ளிசை குழு சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம் நன்றி கலந்த வணக்கம். அடுத்து வருவது புவனாவின் வெள்ளிசை முழக்கம். ஆமா. அதாவது மாமா கற்றது கையளவு என்பார்கள், கல்லாதது உலகளவு என்பார்கள். ஆகையினாலும் நானும் ஒரு சிறு குழந்தை. பச்சை குழந்தைய நாங்கெல்லாம் பால் குடியன்னு மறக்காத குழந்தைங்க. அப்படியா? ஆமா குடி மறக்காத குழந்தைய. சரிதானே. எல்லாமே பால் டப்பா பேக்குள்ள வச்சிருக்கோம். வச்சிருக்கீங்களா? இல்ல முடிச்சிட்டு குடிச்சிட்டு தான் படுப்போம். குடிக்க வேண்டியதானே. ஆமா அப்பதான் உறக்க வரும்னே. வயிறு அப்பதான் நிறையும். அப்படியா? ஆமா அது சரிதான். சரி அப்ப சாம பூசைக்கு வச்சிருக்கீங்க. என்னமா? ஆமா சாம பூசைக்கு இருக்கலாம். சரிதானே. சாம பூசை எத்தனை மணிக்கு? அப்படி கற்றது கையளவு என்பார்கள், கல்லாதது உலகளவு என்பார்கள். ஆகையினாலும் நானோ ஒரு சிறு குழந்தை. பச்சை குழந்தைங்க. என் சிற்றறிவுக்கு எட்டியவாறே உங்கள் முன்னே பாடுகின்றேன். பாடுகின்ற பாடலிலே பாடல் குற்றம், சொல் குற்றம், பொருள் குற்றம் ஆகிய சரி குற்றங்கள் இருந்திட்டாலும் எங்க ஆட்களிலே ஒரு குற்றம் குறைகள். ஆமா. தாளத்திலே ஒரு குற்றம் குறைகள். ஆமா. எந்த ஒரு குற்றம் குறைகள் இருந்திட்ட போதிலும் ஆமா நாங்களும் உங்கள் வீட்டு பிள்ளை. ஆமா. நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளை எப்படி அன்போடு ஆதரிப்பீர்களோ, எப்படி பருத்திபார் எடுத்துக்கிட்டு பலார்னு வாங்குவீங்களோ அதே போல அல்லாமல் ஆமா சரி அன்போடு ஆதரிக்குமாறு கேட்டுக்கொண்டு அதாவது மாமா என்னமா வந்ததுல இருந்து நமக்கு கவனிப்பு ரொம்ப நல்லா இருந்துச்சு. உபசரிப்பு பாத்தீங்கன்னா ஆமா உங்களுக்கு சப்பாத்தி வேணுமா, இட்லி வேணுமா, புரோட்டா வேணுமா, ஆம்லேட் வேணுமா, கோயிலுக்கு வந்துட்டு ஆம்லேட்டா இல்லம்மா சாப்பிடணும் சாப்பிடுவாங்க என்னவா அப்படிப்பட்ட மனசுனே. நாங்க சாப்பிட மாட்டோம், நாங்க விரதமா இருக்கோம். அதாவது மாமா இவ்வளவுதான் நம்ம கோடி ரூபாய் வச்சிருந்தாலும் அடுத்தவங்களுக்கு செய்யணுங்கிற மனசு நமக்கு வரணும். உண்மைதாம்மா. எல்லாருமே வெள்ள. ஆமா. மனசு வெள்ள, போட்டிருக்க உடையும் வெள்ள. அப்படி துரைசாமி புலத்தில் உள்ள மக்களுக்கு எல்லாம் அந்த மனசு கண்டிப்பா இருக்கு. இருக்கலாம். அப்படி இருக்க அதாவது இன்னைக்கு நாங்க அம்மன் கதையை பாட இருக்கிறோம். அம்மா வடக்குத்தி அம்மா அட்டகாளி 8 பேர்ல வடக்குத்தி அம்மன் கதையை பாட இருக்கோம். அப்படி இருக்க ஆதிவெள்ளி கைலாசத்துல யாரெல்லாம் குழுவிருக்கிறார்கள் தெரியுமா? ஆதிவெள்ளி கைலாசத்தில ஆதிவெள்ளி கைலாசத்தில வந்த சுபெருமான் அம்பிகைய பார்வதியா மூத்த பிள்ளை விநாயகனுவா பகவான் பக்கம் குழுவி இருந்தார். மகன் வியால் முறை இடது பக்கம் குழுவி இருந்தார்.
வள்ளியோடு தேவானையும் வரிசையுடன் கொழுவி இருந்தார் நாரதரும் நந்தி தேவையாளம்புடனே கொழுவி இருந்தார் அட்டமுனி சட்டமுனியா அழகு கும்பம் மாமுனியும் அழகுடனே கொழுவி இருந்தார் பார்கடல் அண்ணரில பச்சமாலோ லட்சுமையோ பச்சமாலோ லட்சுமையோ கௌசுடனே கொழுவிருந்தா பிரம்மலோக பட்டணத்தில் சதுர்முகன் சரஸ்வதியும் சந்தோஷமாய் குழுவி இருந்தார் அமரலோக பட்டணத்தில் இந்திரனோ இந்திராணியோ இன்பமுடன் அப்படி ஆதிவெல்லம் என்னும் கைலாச பர்வத்திலே ஆண்டவன் சிவபெருமான் அம்மை பார்வதா தேவியானவள் மூத்த மகனாகப்பட்ட விநாயகப் பெருமான் இளைய மகனாகப்பட்ட வடிவேல் முருகன். அதாவது மாமா வடிவேல் முருகனுக்கு எத்தனை மனைவி? முருகனுக்கு அம்மா அம்மா உலக அறிஞ்ச விஷயம் தானே, சொல்லுங்க பாப்போம். ரெண்டு மனைவி. வள்ளி ஒருத்தி, தேவயானி தெரியுமா? தேவயானி தெரியாத? தேவயானி ஒருத்தி. தேவயானியா? காதல் கோட்டையில் வருவாங்கல்ல தேவயானி. தேவயானி அவளும் ஒருத்தி. தேவயானி இல்ல மாமா, தெய்வானை. ஏமா தெய்வானை அம்மா தேவயானின்னு பேர் விட்டுருக்கு. அப்படியா? முருகன் மனைவி. அப்படியா? எனக்கு தெரியாத. அப்படியா? அப்படி. சரி. அப்ப வடிவேல் முருகனுக்கு வள்ளி தேவயானி என்று 2 மனைவிகள் உண்டு. 2 மனைவிகள் உண்டு. அப்படி ஆதிவள்ளி கைலாசத்திலே வரிசையுடனே குழுவிருந்து வருகிறார்கள். நாரதர் நந்தி தேவன் அட்டமுனி சட்டமுனி அழகு கும்பம் மாமுனியோடு அந்த ஆதிவள்ளி கைலாசத்திலே அழகுடனே குழுவிருந்து வருகிறார்கள். பார்க்கடல் தன்னதில பச்சமாலும் லட்சுமியும் பௌசுடனே குழுவிருந்து வருகிறார்கள். பிரம்மலோக வட்டணத்திலே சதுர்முகனும் சரஸ்வதியும் சந்தோஷமாக குழுவிருந்து வருகிறார்கள். அமரலோக வட்டணத்திலே இந்திரனும் இந்திராணியும் இன்பமுடனே குழுவிருந்து வருகிறார்கள். அப்படி ஆதிவள்ளி கைலாசத்திலே அழகுடனே குழுவிருக்க, அதாவது மாமா ஆண்டவன் சிவபெருமான் எறும்பு முதல் யானை வரை 84 லட்சம் கோடி ஜீவராசிகளை படைத்துள்ளார். சிறிய உயிர் சித்தெரும்பு, பெரிய உயிர் மத யானை. அதாவது இந்த எறும்புக்கு யானைக்கு என்ன வித்தியாசம்? உருவத்துல யானை பெருசு, சரி, எறும்பு சிறுசு. ஆனா உயிர் ரெண்டும் ஒண்ணே. உயிர் ரெண்டுமே ஒண்ணு. ஆனா அந்த எறும்புக்கு யானை பயப்படும் தெரியுமா? எதுக்கு பயப்படும்? காத்துக்குள்ள போனா, காத்துக்குள்ள போயிடுதுன்னு வையி, அந்த யானை உருவத்தை உலகத்தே மறந்துரும். அந்த பாடு படுத்து காத்துக்குள்ள போய். அப்படியா? நம்ம காத்துக்குள்ள போயிடுதுன்னா அப்படித்தானே செய்யுது. ஆமா, எங்கெல்லாம் ஓடுது, உள்ள போய் வழி தெரியாது. சின்னதா இருக்குன்னு சொல்லி நம்ம லேசா எடை போட கூடாது. ஆமா ஆமா, ஏமா உருவத்தை பார்த்து எதையுமே எடை போடக்கூடாது. என்னைக்குமே யாரையுமே எடை போடக்கூடாது. ஆமா. அப்படி ஓர் அறிவு முதல் 6 அறிவுள்ள உயிர்களை படைத்துள்ளார். அதாவது பிள்ளையை பெத்தால் மட்டும் போதுமா? தேனி வளர்க்கணும் தெரியுமா? பிள்ளைக்கு தேவையானதை வாங்கி கொடுக்கணும். பானிபூரி கேட்டா பானிபூரி வாங்கி கொடுக்கணும். ஐஸ் கேட்டா ஐஸ் வாங்கி கொடுக்கணும். வேற அப்படித்தானே? ஐசியாவர் இது வரைக்கும் 7000 ரூபாய்க்கு அவர் வச்சிருக்காரு. ஏப்பா குழந்தைய கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்கப்படாது. சரி, எந்த நேரத்துல குழந்தைக்கு என்ன வாங்கி கொடுக்கணும்னு தெரிஞ்சு வாங்கி கொடுக்கணும். அது கரெக்ட் தானே? நைட்ல ஐஸ் வாங்கி கொடுக்கப்படாது. பகலையில சரி பானிபூரி வாங்கி கொடுக்கப்படாது. ஐசியாவரி கல்ல கொண்டு எரிய போறாங்க. 2 வாங்கி கொடுக்க கூடாதுன்னு சொல்லுதியே. ஐஸ் வாங்கி கொடுக்கலாம், பெரிய ஆள் வாங்கி சாப்பிடலாம். பெரிய ஆள் வாங்கி சாப்பிடலாம். குழந்தைகளுக்கு நான் சொல்றேன். அப்படியா? ஆமா. அப்படி ஆண்டவன் சிவபெருமான் ஒரு அறிவு முதல் 6 அறிவு உள்ள உயிர்களை படைத்த உயிர்களுக்கெல்லாம் படியளக்க வேண்டும் என்று ஆண்டவன் சிவபெருமான் எப்படி படியளிக்கிறாள் தெரியுமா? நாளை நல்ல தினை எடுத்து நாளை நல்ல தினை எடுத்து இந்த நாடு எங்கும் படியளந்தார். இந்த நாடு எங்கும் படியளந்தார்.
தேனை எடுத்து இந்த உலகம் எங்கும் படியளந்தார் இந்த உலகம் எங்கும் படியளந்தார் தேனை எடுத்து இந்த அகிலமெங்கும் படியளந்தார் இந்த அகிலமெங்கும் படியளந்தார் பரமசிவா என்னையா மறக்க நல்ல தினை எடுத்தும் மறக்க நல்ல தினை எடுத்து தேனை எடுத்து இந்த மாநிலமும் படியளந்தார் இந்த மாநிலமும் படியளந்தார் ஆண்டவே அப்படி ஆண்டவன் சிவபெருமான் ஓர் அறிவு முதல் 6 அறிவுள்ள உயிர்களை படைத்துள்ளார். அதாவது ஓர் அறிவுன்னு சொன்னா யாருக்கெல்லாம்? யாருக்கு? கல்லுக்கும் மண்ணுக்கும். புல் பூண்டுக்கு ஓர் அறிவு. ஈரறிவுன்னு சொன்னா எதுக்கு? பூச்சிக்கு. சரி. மூவறிவுன்னு சொன்னா எதுக்கு? அதுதான் ஊர்ந்து செல்லக்கூடியது. ஊர்வனே பரப்பனே. ஆமா. சரி. நாலறிவுன்னு சொன்னா அதுதான் பரப்பனே. சரி. ஐந்தறிவுன்னு சொன்னா என்னமா ஆடு மாடு கோழி குஞ்சு நண்டு நத்தை. ஆமா. 6 அறிவு யாருக்கு மாமா? நமக்கு. நமக்கு 6 அறிவு இருக்கு. மனிதர்களுக்கு 6 அறிவு ஏன் கொடுத்தாரு? எதுக்கு? 6 அறிவு எல்லாருக்கும் வேலை பார்க்க மாட்டேங்குமா? பார்க்க மாட்டேங்கல. ஆமா. 6 அறிவில் ஓர் அறிவு அவுட் இருக்கும். 5 அறிவி நிலைக்கும்னா அதுவும் கூட டவுட். அதனால எல்லாருக்கும் எல்லாது 6 அறிவு சரியா வேலை செய்ய மாட்டாங்கல்ல. ஆமா. மது உள்ள போனா மதி வெளியே போகுது. அதாவது மாமா 12 மணிக்கு முன்ன வரைக்கும் அந்த ஆளு வெள்ளை வேட்டி தான் வெள்ளை சட்டை தான் குளிச்சு வரைச்சி உள்ள வச்சிருக்க 500 ரூபா தாளு பளிச்சு 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 பளிச்சுன்னு மின்னும். ஏமா 10:30 மணிக்கு எந்திரிச்சு சரி குளிச்சு வரைச்சி பவுடர் போட்டு பொட்டு வச்சு ஏப்பா 11:50க்கு கடை வாசல்ல நிப்போம்மா. எதுக்கு? கடை வாசல்ல எதுக்கு நிப்பாங்க? இங்க இருந்து கடை எடகால பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வரிசையா கடை இருக்கும். சரி. அங்கன போய் நின்னுக்கிட்டு அண்ணாச்சி கடை எங்க இருக்குன்னு கேட்டா இந்த ஊர்ல கடை கிடையாது, அங்க போணும்பாங்க. அங்க போணும் சொல்லுவாங்க. குடிக்கு போணும்பாங்க. ஏப்பா நம்ம ஊர்ல வரிசையா கடை இருக்குல. சரிதானே. அந்த கடையாம தெளிவா சொல்றாங்க. எதுக்கு சொல்றாங்க? கடைன்னா அதான் கடை. அப்படியா? பச்சை போர்டுல எழுதி இருப்பாங்க. அப்ப மத்தருக்கெல்லாம் கடை கிடையாது. அத சொல்லணும்ல. அண்ணா இருக்குல பலசர கடை, என்ன இருக்கு ஹோட்டல் கடை. நீ கேட்ட வித்தியாசம் அப்படி இருந்திருக்கும் சொல்லி இருப்பாங்க. கடை எங்க இருக்குன்னு கேட்டா காமிக்கிறது அந்த கடையை தான் காமிக்காங்க. அப்படியா? அத சொல்றேனா. அது சரிதானே. அப்ப 12 மணிக்கு முன்ன வரைக்கும் இந்த ஆளு வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டையோட அலைவாரு. அதான் 12:30 மணிக்கு வருவாரு பாரு. 12 ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. எப்பாடி மாயம் உலகே மாயம் வருவாரு. வாரத்துல ஒரு நாள். ஆமா. டெய்லி சொல்லக்கூடாது. அப்படியா? வாரத்துல ஒரு நாள். வாரம் ஃபுல்லா வேலை பார்த்த மனுஷன் சரிதானே. வாரத்துல வந்து ஒரு நல்லது பொழுது வீட்டுல எடுத்து கொடுத்துட்டு அம்மா இதெல்லாம் தயார் பண்ணி வைக்கி. சரி. நான் இப்ப 10 நிமிஷத்துல வந்துருதேன். அப்படியா? அப்படின்னு போற மனுஷன் இந்த அம்மா ஆக்கி அவிச்சு பொங்கி பொரிச்சு. சரி. இந்த மனுஷனுக்கு போன போட்டா போன் தொடர் வெள்ளைக்கு வெளியே உள்ளது. அது என்ன தொடர் வெள்ளைக்கு வெளியிலே உள்ளது? அவர் நிதானமா இருந்தா தானே போன நிதானமா வச்சிருப்பாரு. அது சரிதானே. சுவிட்ச் ஆஃப் பண்ணி கிடக்கும். அந்த மனுஷனை ஆக்கி வச்சு பாத்துக்கிட்டு இருப்பா. வந்து சேர்ந்துக்கிட மாட்டாரு. பிள்ளைகளுக்கு சோற கொடுத்துட்டு அவளும் சாப்பிட்டுருவா. அப்புறம் அந்த அம்மாவுக்கு கோவம் வராம என்ன செய்யும்? 4 மணி 5 தூக்கி போட்டு மிதிக்கணும் தானே வரும். மறுநாள் தான் கேப்பாரு. ஏமா நேத்து என்ன கரிமா வச்ச? எப்படி இருக்கு? மறுநாள். சரிதானே. அன்னைக்கு அவரா இல்ல. அப்படி ஆவது சில நேரம். அப்படிதானே ஆவது. அப்படி ஆண்டவன் சிவபெருமான் ஓர் அறிவு முதல் 6 அறிவுள்ள உயிர்களை படைத்து 4 தினை எடுத்து நாடு எல்லாம் படியளந்தார். உரிய தினை எடுத்த உலக மக்களுக்கெல்லாம் பகவான் படியளந்தார். மறக்கா தினை எடுத்து இந்த மாநிலமும் படியளந்தார்.
அப்படி ஆண்டவன் சிவபெருமான் படைத்த உயிர்களுக்கெல்லாம் படியளந்து விட்டு கைரேங்கிரி மலைக்கு வரும் பொழுது அம்மை பார்வதா தேவியானவள் என்னம்மா ஆண்டவா பரம்பொருளே என்ன பார்வதி எனக்கு இன்னைக்கு ஒரு உண்மை தெரியணும். என்ன பார்வதி உனக்கு உண்மை தெரியணும்? அதாவது என்கிட்ட சொல்லு, உன் டவுட் நான் கிளியர் பண்றேன். நீங்கள் எப்படி நாளை திணை எடுத்து நாடு எல்லாம் படியளக்க முடியும்? என்ன பார்வதி இப்படி ஒரு கேள்வியை கேட்க? இந்த உலக்கு திணை எடுத்து எப்படி நீங்கள் உலகம் எல்லாம் படியளக்க முடியும்? பார்வதி படி எடுத்து கொடுப்பதோ பார்வதி நீ, சரி படி அளப்பதோ படைச்ச பகவான் நான். சரி உன் கைராசிய பத்தி கேட்கவாமா செய்யணும்? அது இருக்கட்டும் பகவானே. வீட்டுல வந்து பெண்களுக்கு வந்து முகராசி இருக்கணும், கைராசி இருக்கணும். சரி கைராசினா என்ன தெரியுமாமா? என்ன ராசி? அவர் பாக்கெட் நிறைய பணம் இருந்தாலும் அந்த வீட்டம்மா கூப்பிட்டு, சரி அம்மா லட்சுமி ஒரு 50 ரூபா கொடுமா, ஒரு 50 ரூபா கொடுமா அப்படின்னு அந்த அம்மா கைனால வாங்கிட்டு போவாரு. சரி அது கைராசி. 50 ரூபாய் வாங்கிட்டு போய் 500 ரூபாய்க்கு செலவு வைக்க இல்ல, 50 ரூபாய் வாங்கிட்டு போயிட்டு வரும்போது சரி 5000 ரூபாய் கொண்டு வருவாரு. ஏ அப்பா, அது அந்த அம்மா கைராசி. அப்பேற்பட்ட ராசி. முகராசி இருக்கு பத்தி அம்மா. சரி வெளிய போவையில அந்த அம்மா போயிட்டா நாங்க போயிட்டு வா அப்படின்னு எதுக்கு வர சொல்லுவாரு? எம்மாடி எதுக்கு வந்து அந்த அம்மா முகத்துல முடிச்சிட்டு போவாராம். அதான் முகராசி. முகராசி வீடான வீட்டுல பெண்களுக்கு முகராசி இருக்கணும், கைராசி இருக்கணும், ரெண்டு இருக்கணும். இருக்கிறது எப்படி? அது இருக்க மாதிரி நம்ம தேடிக்கிடணும். அதான் கரெக்ட். கணவனை கண்கண்டு தெய்வம்னு நினைக்கணும். அம்மா அப்படி ஆண்டவன் சிவபெருமான் இடத்துல அம்மை பார்வதா தேவியால் கேட்கும் பொழுது ஆண்டவன் சிவபெருமான் எப்படி சொல்கிறாள் தெரியுமா? எப்படி? ஒன்னாண்டி சிவ உடையவனோ யாரே மூணாண்டி சிவ முக்கண்ணனோ ஐயா நாலாண்டி நலு வியாதங்களோ ஐயா ஐந்தாண்டி 5 பஞ்சபூதமோ ஐயா ஆறாண்டி 6 சாஸ்திரமோ ஐயா ஏழாண்டி 7 சமுத்திரமோ எட்டு நல்ல 8 திசைகளுமே நான் தாண்டே, 8 திசைகளுமே நான் தாண்டே. ஒன்பது நல்ல 9 நல்ல 9 ஆண்டி 9 ஆண்டி இந்த நவக்கிரகங்களும் நான் தாண்டே, நவக்கிரகங்களும் நான் தாண்டே. பத்து நல்ல பத்தாண்டி ஓம் பகவானோ நான் தாண்டே, பகவானோ நான் தாண்டே. அப்படி அம்மை பார்வதா தேவி இடத்திலே ஆண்டவன் சிவபெருமான் சொல்கிறார், அடியே பார்வதே ஒன்னாண்டி சிவ உடையவனும் நான் தாண்டி, ரெண்டாண்டி இந்த ஈஸ்வரனும் நான் தாண்டி, மூணாண்டி சிவ முக்கண்ணனும் நான் தாண்டி. அதாவது ஆண்டவன் சிவபெருமான் பார்வதா தேவிடத்திலே சொல்கிறார், அடியே பார்வதி நீ என்னைய பத்தி சந்தேகப்படாத. அதாவது ஒரு வீடான வீட்டுல சந்தேகம் வந்துச்சுன்னு சொன்னா அந்த குடும்பம் என்னத்துக்கு ஆகும்? குடும்பம் சந்திக்கு வந்துரும். எங்க ஊர்ல ஒரு குடும்பம் பந்திக்கு வந்துடுது. எப்படி பந்திக்கு வரும்? சாப்பிடுறதுக்கு. சரிதானே? சந்தேகம் என்கிற புயல் அடித்து விட்டால் சந்தோஷம் என்கிற மலர்கள் உதிர்ந்து விடும். அதனால குடும்பத்துல சண்டை இருக்கலாம், சின்ன சண்டை. சரி, ஆனா வந்து சந்தேகம் இருக்கக்கூடாது. சந்தேகம் மட்டும் இருந்ததுன்னு வைமா சண்டை வந்துகிட்டே இருக்கும். யாருக்கெல்லாம்? புருஷனும் பொண்டாட்டிக்கும் வரும், கணவனுக்கும் மனைவிக்கும். அப்ப சந்தேகம்னு சொன்னா அது ஒரு பெரிய நோய். அப்படி சந்தேகப்பட்டு எங்க ஊர்ல ஒரு குடும்பம் வந்து சொல்வதெல்லாம் உண்மையில கிடந்து சீரழிஞ்சிட்டு கிடக்கு. அப்படியா?
தீர்ப்பு வரல, 3 வாரமா ஓடிக்கிட்டு இருக்கு. அப்பேற்பட்டமா அப்போ ஆண்டவன் சிவபெருமான் சொல்கிறார், அடியே பார்வதி, நான் தும்பிலையும் இருப்பேன் துரும்பிலையும் இருப்பேன், உன்னிலும் இருப்பேன் என்னிலும் இருப்பேன் அப்படி என்று சொல்லி, அதாவது ஆண்டவன் சிவபெருமான் படைத்த உயிர்களுக்கெல்லாம் படியளந்து விட்டு கைலைங்கிரி மலைக்கிறேன்னு சொன்னா அம்மை பார்வதா தேவியானவள் பாத பூஜையானது செய்வாளா? அப்படி எப்படி செய்கிறாள் தெரியுமா? பாத பூஜை எப்படி பண்ணுகிறாள்? பிச்சி நல்ல மலர் பிச்சி நல்ல மலர் பெருமாள் தாங்க பார்வதியா பகவானுக்கு பூஜை செய்தா மல்லி மலர் தான் எடுத்து மாயன் தங்கை பார்வதியா மறையனுக்கு பூஜை செய்தா இருவாச்சி மலர் எடுத்து இருவாச்சி மலர் எடுத்து ஈசனுக்கு பூஜை செய்தா மலரடு ஈசனுக்கு பூஜை செய்தா வில்வை ஈலை தான் எடுத்து விமலனுக்கு பூஜை செய்தா மலர்களையும் தான் எடுத்து மலர்களையும் தான் எடுத்து மகிழ்ச்சியோடு பூஜை செய்தா மன்னனுக்கு அப்படி ஆண்டவன் சிவபெருமான் படைத்த உயிர்களுக்கெல்லாம் படியளந்து விட்டு கைலேங்கிரி மலைக்கு வரும் பொழுது அம்மை பார்வதா தேவியானவள் பிச்சி மலரெடுத்து பெருமாள் தங்கை பார்வதியாக பகவானுக்கு பூஜை செய்தாள். மல்லி மலரெடுத்து மாயன் தங்கை பார்வதியாக அந்த மறையனுக்கு பூஜை செய்தாள். அதாவது மாமா இப்ப உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்க போறேன். என்ன கொஸ்டின் தெரியுமா? அதாவது ஆண்டவன் சிவபெருமானுக்கு பிடித்த இலை என்ன இலை? சிவபெருமானுக்கு பிடித்த இலையா? ஆமா, வில்வ இலை. வில்வ இலை. ஆமா. இப்ப அம்மா வடக்குத்தி அம்மாக்கு பிடிச்ச இலை என்ன இலை? வேப்பலை. வேப்ப இலை. ஆமா. அப்ப ஆண்டவன் சிவபெருமானுக்கு பிடித்த இலையானது வில்வ இலை. அப்படி அம்மை பார்வதா தேவியானவள் 32 வகையான உங்களுக்கு என்ன இலமா பிடிக்கும்? எனக்கா? எனக்கு வெத்தலை. வெத்தலை வெத்தலை ரொம்ப பிடிக்கும். அப்படியா? அப்ப மாமாட்ட 2 வெத்தலை கொடுப்போம் போடுவாங்க. ஆமாமா. அப்படியா? உங்க அப்பா வெத்தலை தர மாட்டே கவலை. அப்படி அம்மை பார்வதா தேவியானவள் 32 வகையான மலர்களை எடுத்து பாத பூஜையானது செய்தார். பாத பூஜை பண்றா. அதாவது மாமா, என்னமா அந்த காலத்துல எல்லாம் வீட்டுக்காரர் வேலைக்கு போயிட்டு வந்தாருன்னு சொன்னா அந்த வீட்டுக்கார அம்மா வெண்ணி போட்டு வாசல்ல ஒரு துண்டை வச்சு அப்படியே வாசல்ல காத்துக்கிட்டே நிப்பாங்க. எப்பந்தான் வருவீக உள்ள ஏங்குது, அந்த ஒரு நொடிக்காக உசுறு வாழுது அப்படின்னு கனவை வெளியில போயிட்டு வரையில சரி எதிர்பார்த்து இருப்பாங்க மனைவி. ஆமா. வெண்ணி போட்டு வரப்போட்டிட்டு வந்த உடனே அந்த மனுஷனுக்கு உடம்பெல்லாம் வலிக்கும்ல. ஆமா. வெண்ணி போட்டு இறக்கி வச்சு எல்லாம் சூடா எப்பா வெண்ணி போட்டு இறக்கி வச்சு சரி அவரை குளிக்க வச்சு நல்ல முதுவ தேய்னு தேய்ச்சி கேட்கும் போதே அங்க எல்லாருக்கும் மனசு சந்தோஷமா இருக்கு. ஆமா. அப்படியே அந்த காலத்துல எல்லாம் செஞ்சிருக்கா. இந்த காலத்துல நடக்கா. ஆமா. இந்த காலத்துல ஒரு குழந்தை பிறகு தட்டியும் சரி அவ இதெல்லாம் சொல்லாமலே செய்வா. ஒரு குழந்தை பெத்துட்டான்னு வையி, அப்ப நேரா போய் அவன் வந்து முதுகு தூக்க போக மாட்டா. என்ன அந்த மனிதன் டவல் எடுத்துட்டு போக மாட்டேன் தலை தோத்த. அப்படியா? ஏமா அந்த டவல் எடுத்துட்டு வா தலை தோத்ததுக்கு தலை தோத்திட்டு முதுகு தேய்ச்சி விட்டு வந்துருவா. அப்படியா? இது வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. அப்படியா? இந்த காலத்து பெண்கள் இப்பமெல்லாம் வெண்ணி போட போறீங்களோ? அதுல வேணா போட்டு வேணா குளிங்க. எனக்கு சேர்த்து ஒரு டவி போடுங்க. அது வேற இருக்கும். அம்மா சரி. எனக்கு பீடி சுத்தி குறுக்கலாம் வலிச்சு போச்சு. ஆமா. உனக்கு குறுக்கு வலிக்கலாம். உனக்கு ஆக்கி அவிக்கி போட்டு எனக்கு அதுக்கு மேல வலிக்கு. அப்படியாம்மா? அதனால எனக்கு ஒரு டவிய போட்டு நானும் குளிச்சிருது. கொண்டு வந்து கொடுத்தத ரெடி பண்ணதுக்கு இவ்வளவு சங்கடம். அம்மா சரி. அப்படி இருக்கலாம் இந்த காலத்துல. அப்ப அப்படியே நீங்க சொல்ல போய் தான் விரிஞ்சுக்கிட்டே வரீங்க. அப்படியா? உடம்பு வேலை பார்த்தா தான் உடம்பு சரி ஃபிட்டா இருக்கும். அப்படியா? வேலை ஓடி ஆடி வேலை பார்க்கணும். அதுக்கு என்ன தெரியுமா சொல்லுவா? குனிஞ்சு வளைஞ்சு வேலை. காலையில எந்திக்கணும். 4:30 மணிக்கு பெண்கள் எந்திக்கணும். ஏ அப்பா 4:30 மணிக்கு எந்திச்சு சரி தொளிச்சு தூத்து. காலையில வந்து தொளிச்சு தூக்கணும். சரி. மாலையில வந்து தூத்து தொளிக்கணும். அப்படி 2 வித்தியாசம் இருக்கு. அப்படியா? வித்தியாசம். ஆமா. காலையில வந்து
தொளிச்சு தூக்கணும்னா தொளிச்சு தூக்கிறது எதுக்கு தெரியுமா? எதுக்கு? அது தூக்கும் போது புழுதி ரொம்ப பறக்கும். ஓஹோ. பகலில சாயந்தரம். சரி. அதுக்கு வந்து தொளிச்சுக்கிட்டு தூக்கணும். சரி. காலையில பறக்காது புழுதி. அதனால தூத்துட்டு தொளிக்கணும். கவனமா கேட்டுடுங்க தாய்மார்கள். ஆமா. 4:30 மணிக்கு எந்திரிச்சு இவ்வளவு வேலையும் பார்க்கணும். எங்களுக்கு தான் 4:30 மணி மிட் நைட். நாங்க அப்புறம் எப்படி வந்து தூத்து தொளிக்க 12 மணி வரைக்கும் டிவியை பார்த்துட்டு காலையில 7:30 8 மணி வரைக்கும் உறங்கப்படாது. சரி. காலையில காலம்பரை எந்திக்கணும். அப்படி அம்மை பார்வதா தேவியானவள் அப்படியெல்லாம் வேலை பார்த்தா தாமா உடம்பு வந்து நல்லா இருக்கும்னு சொல்ல வரேன். சரி. அம்மியில வந்து மசாலா அரைச்சி கறி வைக்கணும். சரியா? சரிதானே. தூத்து தொளிச்சு கோலம் நல்ல கோலம் போடணும். அப்பதான் குறுக்கு நல்லா இருக்கும். குனிஞ்சு வளையணும், இப்படி நிமிரணும். ஓ, மசாலா அரைச்சு தந்து குழம்பு வச்சு நீங்க சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும்னு செம்பத்துக்கு சாப்பிட மாட்டீங்க. எங்க பாட்டியெல்லாம் அந்த நேரத்துல 3 குடம் போட்டு தண்ணி எடுத்துட்டு வருவா. சரிதானே. தெரியுமா? 3 குடம் போட்டு எப்படி தண்ணி எடுத்து வர நீ கேட்கக்கூடாது. எப்படி கேட்கணும்? முதல்ல தலையில ஒரு குடம் இருக்கும். சரி. இடுப்புல ஒரு குடம் இருக்கும். இந்த கையில ஒரு குடத்தை வச்சுட்டு வருவாங்க. சரி. 3 குடத்தை வச்சுக்கிட்டு அப்படி வருவா எங்க பாட்டி. அப்படி வருவாங்க. அந்த காலத்துல பாட்டியெல்லாம் 8 மாதிரி இருப்பா தெரியுமா? எப்படி 8 மாதிரினா? 8 மாதிரினா மேல பாடி விரிஞ்சிருக்கும். எப்படி? இடை சுருங்கி இருக்கும். சரிதானே. அப்புறம் விரிஞ்சிருக்கும். எப்பா அத 8. இப்ப எல்லாமே சாப்பிட்டு 11 மாதிரி இருக்கு. இடுப்பே இல்ல. நாங்க எதுக்கு தண்ணி எடுக்கணும்? இப்ப குடத்தை தூக்கி இடுப்புல வைக்க பாப்பா யாராவது. திரும்ப இடம்லாம் நல்லி வச்சிருக்கோம், நாங்க எதுக்கு குடத்தை தூக்கி சுமக்கணும்? அப்படி சொல்ல போய் தான் எனக்கு கூர்க்குக்குள்ள வலிக்குங்க, இடுப்புக்குள்ள குனியவே முடியல அப்படி நீங்க சொல்றிய. அப்படியா? இதே வந்து தண்ணி இடுப்புல வச்சு தூக்கி பாருங்க. சரி. அதான் ஒரு கூட தண்ணி தூக்கி போய் இடுப்புல வைங்களா, அது நிக்கான்னு பாப்போம். அப்படியா? எடுக்க முடியாது உங்களுக்கு. முடியாதுல்ல. ஆமா. அதாவது மாமா யா வீட்டுக்காரி புள்ளைய தூக்கி இடுப்புல வச்சாலே புள்ள இடுப்புல நிக்க மாட்டாங்க. அப்படியா? ஆமா. எங்க வீட்டுல பக்கத்துல ஒரு டெய்லர் இருக்காருமா. சரி. இந்த புள்ளைய இடுப்புல எப்படியாவது நிப்பாட்டணுமே. எதுக்கு அப்படின்னு பார்த்தாரு அந்த டெய்லர். சரி. இந்த ஜாக்கெட்ல பப்பு கை மாதிரி புஷ்னு ஒண்ணு இருக்குமா, அது பேர் என்ன வரும்? பப்பு கை தானே. அது கொஞ்ச நாளைக்கு முன்னால வந்தது. ஆமா. அத வந்து இடுப்புல தூக்கி அப்படி வச்சு தச்சு கொடுத்தாரு. எப்படி? புள்ளைய தூக்கி இடுப்புல வச்சோம்னு வையி, குரங்கு குட்டி மாதிரி அதை பிடிச்சி தூக்கிக்கிட்டு அது வாட்டில இருந்துக்கும். இப்ப அதெல்லாம் போயிருச்சு. அப்படியா? கை மாடல் போயிடுது. எல்லாம் முதுகுல 2 கயத்தை கட்டி தோர்த்து தொங்க விட்டுக்கிட்டாரு. தொங்க விடுறது. என் வீட்டுக்காரி முதுகுல 2 கயிறு தொங்குச்சு. என்னத்துக்கு? அவ மாடலு. பக்கத்து வீட்டுக்காரி போடும்போது அவ போடாம இருப்பாளா? அது சரிதானே. அவளை கூப்பிட்டு நான் கேட்டேன், ஏமா என்ன புதுசா 2 கயிறு தொங்குது முதுகுல அப்படின்னு. அவ அதுக்கு ஒண்ணுமே பேசல. எதுக்கு? விறுவிறுன்னு வந்தா. சரி. இங்க பாருங்க, உங்க டவுசர்ல இருந்தா 2 கயிறு தொங்குது. நான் இதுவரை கேட்டிருக்கேனா? நான் உங்க கைத்த பத்தி கேட்க மாட்டேன். நீங்க ஏன் கைத்த பத்தி கேட்க கூடாது. இதுல இருந்து இந்த கைத்த பத்தி பேசலையே. பேச விட்டுட்டியே. இதுக்கு மேல பேசின சாப்பாடு கிடையாதுல்ல. சாப்பாடு இப்பவும் கிடைக்கும் நினைக்கோ. பாதி நேரம் ஹோட்டல் சாப்பாடு. அப்படியா? ஆமா. அப்படி அம்மை பார்வதா தேவியானவள் ஆண்டவன் சிவபெருமானுக்கு பாத பூஜையை முடித்துவிட்டு ஆண்டவன் சிவபெருமானிடத்திலே அம்மை பார்வதா தேவியானவள் கேட்கிறார், ஆண்டவா பரம்பொருளே, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாவணும். அதாவது இந்த சூரியனும் சந்திரனும் யார் என்று எனக்கு தெரிய வேண்டும். பார்வதி சூர்யா தெரியல? தெரியாதுல. சூர்யா வந்து சோதிகா புருஷன். இன்னொன்னு என்ன கேட்ட? சந்திரன். டீ கடை சந்திரன். நம்ம ஊர்ல டீ கடை வச்சிருக்காரு. அப்படியா? ஆமா. சரிதானே. என்னமா? நான் அந்த சூரியனை கேட்கல, அந்த சந்திரனை சொல்லல. நான் சொல்றது சூரியன் சந்திரன் யார் என்று எனக்கு தெரிய வேண்டும். வெளிச்சத்தை கொடுக்க சூரியன் சந்திரன். ஆமா. அப்படியே பார்வதி, இது தெரியாத உனக்கு? தெரியாதுல்ல. பார்வதி என்ன? சூரியனும் நான் தான். சரி. சந்திரனும் நான் தான். அப்படியா? இரவு நான் தான். சரி. பகலும் நான் தான். சரி. வலது கண்ணும் நான் தான், இடது கண்ணும் நான் தான். சரி. நான் அசைந்தாத்தான் அசையும் இந்த அகில உலகமே. சரி. பார்வதி என்ன? அப்படி அம்மை பார்வதா தேவியிடத்திலே ஆண்டவன் சிவபெருமான் சொல்கிறார், அடியே பார்வதே, இந்த சூரியன் என்னுடைய வலது கண், இந்த சந்திரனோ என்னுடைய இடது கண். அது எப்படி இருக்க முடியும்? உடனே பார்த்தால் பார்வதா தேவி, இந்த பகவான் சூரியனை வலது கண்ணுன்னு சொல்லுதாரு, சந்திரன் இடது கண்ணுன்னு சொல்லுதாரு. அத்தான் பகவான் நம்மள மறந்துட்டாரு அப்படி என்று சொல்லி அம்மை பார்வதா தேவி என்ன செய்கிறாள் தெரியுமா? இங்கே ஆதி வெள்ளை கைலாசத்தில் அம்பிகையா பார்வதியா ஆண்டவனே பகவானே பொன்னுஞ்சலில் அமர வைத்து அம்பிகையா பார்வதியா ஆண்டவனுக்கு பின்னாலே 2 கண்ணை மூடினாலே சூரியனின் ஒளியமில்லை, சூரியனின் சந்திரனின் ஒளியமில்லை. சூரியனின் ஒளியும் இல்ல, சந்திரனின் ஒளியும் இல்ல, 7 உலகம் அல்ல, இருளடந்து வாச்சுதையா பார்த்தாரே பகவானும்
பௌசுடனை யாது செய்வாய் மக்களையும் காட்பதற்கு நெற்றி கண்ணை தாண்டிருந்தா நெற்றி கண்ணை ஏன் இளவண்ட சிவபெருமான் ஆண்டவன் சிவபெருமானை அம்மை பார்வதா தேவியானவள் பொன்னுஞ்சலில் அமர வைத்து ஆண்டவனுக்கு பின்னாடி வந்து 2 கண்களையும் மூடினார். பார்வதியா பொத்திட்டா அம்மா அப்படி பத்தும் பொழுது சூரியனின் ஒளியும் இல்லாமல் சந்திரனின் ஒளியும் இல்லாமல் 7 உலகம் எல்லாம் நடந்து போச்சு. எல்லாம் நிலை தடுமாறி அப்படியே நிக்கி. அதாவது நம்ம வீட்டுல ஒரு 5 நிமிஷம் கரண்ட் இல்லைன்னா நம்மளால இருக்க முடியுமா? 5 நிமிஷம் கரண்ட் இல்லைன்னா நம்மள வீட்டை விட்டு வெளியில ஓடியாந்துருவேன். என்னத்துக்கு? புழுக்கமா இருக்கு வீட்டுக்குள்ள. புழுக்கமா இருக்கு. வந்தா காத்தடிக்கும். அதாவது மாமா காத்தாடி இல்லாம கூட இருந்துருவாங்க. சரி செல்லுல சார்ஜ் இல்லாம இருக்க முடியாது. உண்மைதாம்மா. ஜாஞ்சலிலே ஒரு நாள் சார்ஜ் இல்லாம இருந்தது. சரி விடிய விடிய உறக்கம் இல்லையே. விடிய விடிய உறக்கம் வராது. செல்ல பார்த்தா தான் உறக்கமே வருது. இந்த லேச அப்படி தடவனாவதான் உறக்கமே வரும். அந்த செல்ல வச்சுதான் நீங்க பிரபலமா இருக்கீங்க தெரியுமா? ஆமா. நீங்க போட்ட வீடியோ அவ்வளவு ஸ்டேட்டஸ் வச்சிருக்காங்க. அப்படியாம்மா? உங்க கூட எத்தனை பேர் போட்டோ எடுத்திருக்காங்க? அப்ப செல்போன் பெருமையா பேசுமா? அதாவது மாமா செல்போன் தப்பு சொல்லல. செல்போன்ல நல்லது இருக்கு கெட்டது இருக்கு. ஏமா உண்மைதாம்மா. இப்ப வீட்டுல வந்து அந்த காலத்துல 4 பேர் வீட்டுல இருந்தா சரி நல்லது கெட்டது நல்ல நல்ல விஷயமா பேசிக்கிட்டு இருப்பாங்க. நேர போக்கு பேசுவாங்க. ஆமா. இப்ப செல்போன் என்னைக்கு வந்துச்சோ வீட்டுல வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச்சு வந்து நிப்பாட்டியே போச்சு. பேசுறதுக்கு நேரம் இல்ல. ஆமா. இப்ப 4 பேர் 4 வீட்டுக்குள்ள 4 ரூம் இருக்கும். 4 பேருக்கு. சரி 4 பேர் வீட்டுல இருந்தாங்கன்னா 5 ரூம் இருக்குமா? என்னத்துக்கு ஒரு ரூம் எக்ஸ்ட்ரா? 4 பேருக்கு 4 ரூம். சரி விருந்தாடி யாரு வந்தா விருந்தாளி வந்தா ஒரு ரூம் எக்ஸ்ட்ரா. நீங்களும் போன் இருந்து நோண்டுங்க. ஆமா சரிதானே? ஆமா. ஆளுக்கு ஒரு ரூம்ல இருந்து இந்த அம்மா அடுக்கலையில போய் நின்னுக்கிட்டு செல்ல நோண்டிக்கிட்டு இருப்பா. சரி என்ன செய்வா தெரியுமா? என்ன செய்வா? வெண்ணி போடுவது எப்படி? எப்படி? ரசம் வைப்பது எப்படி? வெண்ணி போடுறதுக்கு யூடியூப பார்த்தாம போடணும். தண்ணிய போய் அடுப்ப பத்த வச்சா சுட்டுட்டு போகுது. அது தெரிய மாட்டேங்கல. இல்ல யூடியூப பார்த்தா பக்குவமா சுட வச்சு இறக்கிடலாம். ஓ அப்படி. அத வச்சு பாத்துக்கிட்டு இருக்கா. அந்த புத்திசாலித்தனத்துல. இப்ப 4 பேர் 4 செல்ல வச்சுக்கிட்டு விட்டு பேசுறதுக்கு நேரம் இல்ல. நல்லது கெட்டது பேச முடியல. அதாவது அப்ப நல்லது கெட்டது எதுவும் சொல்லணும்னா அந்த மனுஷன் போயிருவாரு. சரி வீட்ல இருந்து ஏங்க வீட்ல அரிசி இல்ல உப்பு இல்ல புளி இல்ல. சரி வரும்போது வாங்கிட்டு வந்துருங்க. வீட்டுல வச்சு சொல்லி விடலாம்ல. செல்ல போய் பார்த்தா தானே ஒலைய வச்சுட்டு தான் அங்க அரிசி இருக்கான்னு போய் பாக்குது. யாவும் வருது. அதை சொன்னேன். அப்போ ஆண்டவன் சிவபெருமானை அம்மை பார்வதா தேவியானவள் பொண்ணு சொல்லி அமர வைத்து சூரியனின் ஒளியும் இல்லாமல் சந்திரனின் ஒளியும் இல்லாமல் 7 உலகம் எல்லாம் நடந்து போச்சு. உடனே பார்த்தார் பகவான் தன் மக்களை எல்லாம் காக்க வேண்டும் என்று சொல்லி தன் நெற்றிக்கண்ணை தான் திறந்தார். அப்படி நெற்றிக்கண்ணை தான் திறக்கும் பொழுது அந்த நெற்றிக்கண்ணில் உள்ள வெப்பமானது அம்மை பார்வதாதேவி உடம்பிலே வியர்வையாக வெளுத்துக் கொட்டுகிறது. உடனே பார்த்தார் ஆண்டவன் சிவபெருமான் அந்த வியர்வை துளிகளையும் எல்லாம் எடுத்து தன் தலையில் கங்கா தேவியாக சூடிக்கொண்டார். அதில் 7 வியர்வை துளிகளை மட்டும் எடுத்து ஆண்டவன் சிவபெருமான் எப்படி பிரிவு செய்தார் தெரியுமா? ஒங்கு சம்போ தீபோகப்பால் 1ஆம் கடல் ஒரு கடலா அங்கே ஒங்கு சம்போ தீபோகப்பா 1ஆம் கடல் ஒரு கடலா 4 சக்கர கரையுகப்போ 2ஆம் கடல் கருப்பு கடல் முதிய கொஞ்சம் தீபுகப்போ முதிய கொஞ்சம் 3ஆம் கடல் மோர்கடல். சக்கரகரையுப்போ 4ஆம் கடல் மோர்கடலாம் ஐயம்மாளும் பள்ளிக்கொள்ளும் 5ஆம் கடல் பார்க்கடலாம் ஆடி ஓடி மேகத்துக்குள் 6ஆம் கடல் நல்ல தண்ணீர் அத்தனையும் சூழ்ந்திருக்கும் அத்தனையும் 7ஆம் கடல் பெருங்கடல். அப்படி ஆண்டவன் சிவபெருமான் 7 வியர்வை துளிகளை மட்டும் எடுத்து ஓங்கு சம்பர் தீவு கப்பால் 1ஆம் கடல் ஒரு கடல்
உப்பற்கடல். இரண்டாவது கடலானது என்ன கடல்? அதுதான் கருப்பு கடல். ஓ கருங்கடல். மூன்றாவது கடலானது என்ன கடல்? அதுதான் மோர்க்கடல். மோர்க்கடல். மோர்க்கடல் மோர் மாதிரி இருக்கும், ஆனா அதுவும் உப்பாத்தா இருக்கும், குடிக்க முடியாது. குடிக்க முடியாது. அப்ப நான்காவது கடலானது அதான் உப்பு மோர், அது தயிர் கடல். கடல் கடல் தயிர் மாதிரி இருக்கும், ஆனா அது உப்பத்தா இருக்கும். அப்படி ஐந்தாவது கடலானது அதுதான் அரியம்மாள் பள்ளி கொள்ளும் பார்க்கடல். ஆறாவது கடலானது அதுதான் நல்ல தண்ணீர். அப்படி இந்த 6 கடலையும் சூழ்ந்திருக்கக்கூடியது அதுதான் 7ஆம் கடலானது பெருங்கடல். அப்படி இந்த 7 கடல்களையும் தாண்டி ஒரு நாடு இருக்கிறது தெரியுமா? நாட்டிலையும் நல்ல நாடு, நாட்டிலையும் நல்ல நாடு, நாவலர்கள் புகழும் நாடு, கொடமல பொழியும் நாடு, கொடமல பொழியும் நாடு, குடித தென்றல் வீசும் நாடு. இஞ்சி மஞ்சள் விளையும் நாடு, இருவாச்சி மனோகையதி விரித்தாடுவார்கே பீலாம் வரம்பும் போல வளர்ந்தோங்கி இருக்கும் நாடு, நாடு எல்லாம் பெயர் பாடை, நாடு எல்லாம் பெயர் பாடை. இஞ்சி மஞ்சள் விளையும் நாடு, இருவாச்சி மலரும் நாடு, ஆமா. அப்போ இஞ்சி மஞ்சள் விளையும் நாடு, இருவாச்சி மலரும் நாடு, அப்பெயர் விட்ட நாடு என்று பார்த்தால் அதுதான் நாடு எல்லாம் பெயர் படைத்த நாகலோகம் எனும் பட்டணம். அப்படி நாகலோக பட்டணத்திலே யார் யாரெல்லாம் ஆண்டவர்கள் தெரியுமா? நாகலோக பட்டண நாகலோக பட்டணத்தில் நாகமோடி ராஜமண்ணு, நாக கண்ணி பெண்கோடியும் மன்ன வேறு மனைவியும் மனைவியும் மகிழ்வுடனே ஆண்டுவாரா, மகிழ்வுடனே ஆண்டுவாரா. பூவு நல்ல நாடகம் புகழுடனே ஆண்டுவாரா, நகமும் நல்ல சதையும் போல, நகமும் நல்ல சதையும் போல நலமுடனே ஆண்டுவாரா. நாகலோக பட்டணத்திலே நாகமுடி ராஜமன்ன நாகக்கண்ணி பெண்கொடானவளும் மன்னவரும் மனைவியுமாக மகிழ்வுடனே ஆண்டு வருகிறார்கள், கொண்டவளும் தேவியுமாக குணமுடனே ஆண்டு வருகிறார்கள். அதாவது ஒரு வீட்டுல கணவன் மனைவி சொன்னா ஒருவர் சொல்லி ஒருவர் கேட்டு ஒற்றுமையாக வாழ வேண்டும். அதாவது இந்த வீட்டுக்காரர் சொல்லக்கூடிய வார்த்தைய அந்த வீட்டுக்காரம்மா 2 வார்த்தை கேட்கணும், அந்த வீட்டுக்காரம்மா சொல்லக்கூடிய வார்த்தைய அந்த வீட்டுக்காரைய 2 வார்த்தையாவது கேட்கணும். அது இல்லாம கேட்கணும். கூடி வாழ்ந்தால்தாம்மா கோடி நன்மை, ஆமா. ஒன்றுபட்டால் தான் உண்டு வாழ்வை, ஆமா. அதனால ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டவர் வையே, சரி, குடும்பத்துல வீட்டுக்குள்ள சண்டையே வராது, சண்டையே வராது. அந்த மனுஷன் 2 வார்த்தை சொல்லிட்டாரு வைங்க, நம்ம வீட்டுக்காரர் தானே, வீட்டுக்காரர் பேசிட்டு போறாரு, வீட்டமா நினைக்கணும். அது இல்லாம வீட்டமாவுக்கு கோவையில ரொம்ப இட்டி பேசுவாங்க, சரி, அப்ப நினைக்கணும் யாரு நம்ம வீட்டுக்காரர் தானே, நம்ம வீட்டுக்காரர் பேசினா பேசிட்டு போறா, ஆமா. இப்ப பேசுவா, சாப்பாடு ஆக்கி தேடுவா, ஆமா. அப்படி சொல்லி விட்டு கொடுத்துரும், விட்டு கொடுத்தா ஒருத்தர் கூட விட்டு கொடுக்கணும், ஆமா. விட்டு கொடுத்துடக்கூடாது. அதாவது கல்யாணம் முடிச்சு கொடுக்கும் பொழுது பெத்தவங்க வீட்டுல சொல்லுவாங்க, அம்மா வீட்டுக்கார்ட்ட விட்டு கொடுத்து வாழன்னு சொல்லுவாங்க. சின்ன வீட்டுல சொல்லிவிடுவாங்க. என்ன சொல்லிவிடணும்? மாமனாருக்கு இப்படி நடந்து எப்படி நடந்துக்கணும், நல்லபடி
சரி 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 இப்படி நடந்துக்கணும், வீட்டுக்கார்ட்ட இப்படி பேசணும், சரி பொருளாட்ட அப்படி நடந்துக்கணும், சரி அப்படின்னு சொல்லி நல்லது கெட்டதெல்லாம் சொல்லி கொடுக்கணும். புருஷ வீட்டில் வாழ போகும் பெண்ணே தங்கச்சி கண்ணே இல்ல புத்திமதிகள் சொல்ல கேடு முன்னே மாமனார மாமியார மதிக்கணும் மாலையிட்ட கணவனை புருஷ வீட்டில் வாழ போகும் பெண்ணே தங்கச்சி கண்ணே அப்படி வந்து நல்லது கெட்டது சொல்லி கொடுக்கணும். அதாவது மாமா நீங்க இப்படி பாட்டு கேட்டிருக்கீங்க, நான் இப்படிதான் பாட்டு கேட்டிருக்கேன். மாமனார மாமியார மிதிக்கணும், நாத்தனார தூக்கி போட்டு மிதிக்கணும். இந்த நாத்தனார் லேசுப்பட்ட ஆளு கிடையாது. பாட்டு படிக்கல யாராவது பெண்ணு கேட்டு வருவாங்களா? நான் காதுல கேட்ட பாட்டும் சொல்லுவேன், தப்பா சொல்லுவேன், கேட்டதை சொல்லுவேன். அப்படி இங்க நாகலோக பட்டணத்திலே நாகமுடி ராஜமன்னனும் நாகக்கண்ணி வெங்கோடானவளும் மன்னவரும் மனைவியுமாக மகிழ்வுடனே ஆண்டவர்கள் என்னால மறக்கவே முடியாத கனி சொல்லுங்க. எங்க மைனி மாங்கனி மாங்கனி ஏமா அப்படி பாக்க மாங்கனிமா மைனின்னு சொன்னோடனே பாக்க அப்படியாமா? அப்படியா? மாங்கனிக்கு மைனின்னு ஒரு பேர் இருக்கு. அதான் மைனி மாங்கனி. சரிதானே? என்னமா ஏமா அப்படி பாக்க? சரி எனக்கு பிடிச்சமான கனி நான் சொல்லிட்டேமா. சரி நீ கேட்டதுக்கு நான் கரெக்டா பதில் சொல்லிட்டேன். கரெக்டா பதில் சொல்லிட்டேன். பிடிச்சமான கனி என்ன கனி? சப்போட்டா கனி. சப்போட்டா கனி நீங்களே சாப்பிடுங்க, உங்க வீட்டை மாட்ட கொடுத்துறாங்க. நான் மாப்பிள்ளைக்கு சித்தப்பாக்கு எப்படி முரண்டு பாருமா, நீ செய்ய வர முடியும். உங்களுக்கு பிடிச்சமான கனி என்ன கனி? கேட்டதுக்கு என்ன கேட்டு ஒரு ஆளு மைனி நினைப்பு, இல்லன்னா மாமியார் நினைப்பு, குழந்தையா நினைப்பு, யாராவது பொண்டாட்டி நினைப்புன்னு சொல்லுங்க. இருங்க நான் அத்தை போன் பண்ணி சொல்லுங்க. சரி பக்கத்துல இல்லன்னு சொன்னோடனே என்னன்னாலும் பேசுது அப்படித்தானே? அதுதானே முடிஞ்சது. அதாவது மாமா கனியிலே சிறந்த கனி பிள்ளை கனி. அப்படியாமா? ஆமா மதலை கனி. செல்வத்திலே சிறந்த செல்வம் அதுவும் பிள்ளை செல்வம் தான். அப்படி நாகமுடி ராஜமன்னனுக்கும் நாகக்கண்ணி வெண்கொடியானவளுக்கும் ஈராறு வண்டியிரண்டு விழாவாக பிள்ளை செல்வம் இல்லை. அப்படி இந்த நாகமுடி ராஜமன்னனும் நாகக்கண்ணி வெண்கொடியானவள் பிள்ளைலா கவலையதை எப்படி சொல்லி விளம்புகிறாள் தெரியுமா? எப்படி அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறாள். மன்னவனை என் தானவா மன்னவனை என் தானவா மதிப்புடைய சேவா நாடு இருந்து என்ன செய்ய, நாடு இருந்து என்ன செய்ய, பிள்ளை இல்ல சாதாம புழுவாக தோணுதையா, மதுரை இல்ல சாதாம மதுரை இல்ல சாதாம மருந்தாக துவானுதையோ
நாகம் ஓடி ராஜாம்மா நாக கண்ணி பெங்கோடியோ கத்தரிக்க தோட்டத்தி காய்பரிக்க பிள்ளையில பூசணிக்க தோட்டத்தி பூசணிக்க பிள்ளையில வெள்ளரிக்க தோட்டத்தி வெள்ளரிக்க தோட்டத்தி விளையாட பிள்ளையில சார்ந்த வெற்றிக்குமார் பரம்பரை 7வது தலைவராக வெள்ளிசை பாடுகின்ற எஸ் புவனா வெள்ளிசை குழுவை பாராட்டி பரிசளித்த செல்வசிமான் யார் என்று சொன்னார்? ஏ அலங்கார சுவாமி. அலங்கார சுவாமி பேர கட்டளை அலங்காரமா இருக்கு வந்தியெல்லாம். அலங்கார சுவாமி துரைசாமிபுரம். அப்படி அவர்களை அன்பு கருத்தாலே நமக்கு 100 ரூபாயை 100 லட்சமாக பரிசளித்துள்ளார்கள். அவர்களும் அவர்கள் குடும்ப நலகோத்திரங்களும் வழி வழி வம்சங்களும் எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? வாழ வேண்டும் வளர வேண்டும் வளர வேண்டும் வளர் முருகனோட சார்ந்த அவர் எந்த முகம் செஞ்சிட்டார் முகமா திருமவியாண்டோ அருளார் போல் வாழவியாண்டோ இந்த சக்தியோட அருளார் இந்த சக்தியோட அருளார் அது முன்னேற்றமா வாழவியாண்டோ அப்படி பரிசளித்த செல்வசீமான்கள் அனைவரும் பரிசளிக்க வேண்டியது காத்திருக்கக்கூடிய தாய்மார்கள் மொத்தமா சேர்ந்து உனக்கு ஒரு பணமாலையா போடணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அன்பை வெளிப்படுத்தணும்னா எல்லாரும் அன்பளிப்பு செய்யணும். சரி, அன்பளிப்பு செஞ்சா உங்களுக்கு அன்பு இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். எப்ப கொடுக்க போறிய? நான் சொல்றதை கேளுங்க. துரைசாமிபுரம் மக்கள் லேசப்பட்ட ஆளுங்க கிடையாது. பாசத்துல பெரிய ஆளுங்க. அம்மா வந்த உடனே நமக்கு கவனிப்பு எப்படி இருந்தது பத்தியெல்லாம். அதனால கண்டிப்பா நமக்கு தருவாங்க. அம்மா சரிம்மா. ஏன்னா நம்ம விசாரிச்சு பார்க்கறதா சொந்த வேலைக்காக தான் இருப்போம். ஆமா, ஒரு வாரமா விளையாடிச்சுட்டு இங்க வரும்போது ரொம்ப டயர்டா வந்தோம். ஆமா, யாருக்கு இருக்க முடியல படுக்க முடியல அந்த அளவுக்கு டயர்டு. திங்கட்கிழமை தூத்துக்குடி, செவ்வாய்க்கிழமை சுரண்டை சிவகுருநாதபுரம், புதன்கிழமை ஸ்ரீவில்லிபுத்தூர் மம்சாபுரம், வியாழக்கிழமை கோயம்புத்தூர், வெள்ளிக்கிழமை முத்துகிருஷ்ணபேரி. யாரும் வந்திருக்காங்க முத்துகிருஷ்ணபேரி. நேற்று காலத்தி மடம். இன்னைக்கு பகல்ல வர முடிச்சுட்டு இங்க வந்திருக்கோம். துரைசாமிபுரத்தை சொல்லல. அப்படி எவ்வளவு டயர்டா வந்தாலும் இங்க வந்த உடனே எங்களை மீறி ஒரு உற்சாகம் வந்திருக்கு. உண்மையிலே வந்திருக்கு. முகத்தை பார்த்தா சந்தோஷம் வரும் தெரியுமா? உண்மை, அதான் உண்மை. பெண்கள் எப்பவுமே இப்படி சிரிச்ச முகமா இருக்கணுமா? வீட்டுல அதானே சிரிச்சுக்கிட்டே இருக்கிற சிரிச்ச முகமா இருக்கணும். என் வீட்டுக்காரர் சிரிச்சுக்கிட்டே இருந்தா பெண்கள் சிரிக்கி சிரிக்கதாமா அழகா இருப்பாங்க. சரி, சிரிப்பில் உண்டாகும் ராகத்திலே இருக்கும் சங்கீதமே. சிரிக்கி சிரிக்கதான் லட்சுமி குடியிருப்பா நம்ம மேல. அப்படி இந்த நல்ல வேலையிலே அரியப்புறத்தை சார்ந்த வெற்றிக்குமார் பரம்பரை 7வது தலைவராக வெள்ளிசை பாடுகின்ற எஸ் புவனா வெள்ளிசை குழுவினரை பாராட்டி பரிசளித்த செல்வசிமான் யார் என்று சொன்னார்? குமரேஷ். ஒரே பேர் தானம்மா? ஒரே பேர் தான். ஏன் பரவாயில்லையே? 10 ரூபாய் கொடுத்து 11 பேர் வரும். ஒரே பேரு ஒரே பேர் பரவாயில்ல. அப்படி அவர்களுடைய அன்பு கருத்தாலே நமக்கு 100 ரூபாயை 100 லட்சமாக பரிசளித்துள்ளார்கள். அவர்களும் அவர்கள் குடும்ப நலகோத்திரங்களும் அவர் செய்து வருகின்ற தொழிலால் இந்த வடக்குத்தியம்மா அருளால வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று சொல்லி வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். அப்படி இருக்க நாவலோக மண்டலத்திலே ஆண்டு வரக்கூடிய நாகமூடி ராஜமனம் நாகக்கண்ணி பெண்ணுடையவளும் 12 வருடங்களாக பிள்ளை செல்வம் இல்லை.
கத்தரிக்காய் தோட்டத்துல கைப்பறிக்க பிள்ளைகளை மன்னா தோட்டத்துல பூ பறிக்க பிள்ளை. அதாவது இந்த காலத்து பிள்ளைகளை கொண்டு கத்தரிக்காய் தோட்டத்துல விட்டா கத்தரிக்காய் பறிக்குமா? கத்தரிக்காய் செடியை தலையில புடிங்கி நட்டிடுவான். தலையில புடிங்கி தள்ளோடு தள்ளிட்டு வருவான். ஆமா. ஆனா அந்த காலத்துல கத்தரிக்காய் எல்லாம் பறிச்சிருக்கு பிள்ளைய. கத்தரிக்காய் பறிச்சிருக்கு. அதாவது மாமா இந்த காலத்துல 12 பிள்ளை வைப்பாங்களாம். யாரு? அந்த காலத்து பாட்டிமா இருக்கு. எங்க அப்பா உங்க தாத்தா 15வது பிள்ளைய பருத்தி தோட்டத்துல பிறந்தாரா? ஏன் பருத்தி தோட்டத்துல பிறந்தாரு? பருத்தி எடுக்க போன இடத்துல பிறந்தாரு. அப்ப அந்த பிள்ளைக்கு பேரு பேரு எங்க அப்பாவை இப்பவும் பருத்தி வேலைன்னு சொன்னதும் தெரியும். அப்படி சொல்லுங்க. இப்ப எங்க அப்பா எங்க போயிருக்காரு தெரியுமா? எங்க எல்லாத்துக்கும் இடம் பிடிக்க போயிட்டாரு. இடம் சௌரியமா கிடைக்கும் நினைக்கிறேன். பிடிச்சு வச்சிருக்க போறாரு. எங்க பாட்டி எல்லாம் 12 பிள்ளை பெற்றாமா. சரி. மாசம் ஒரு குழந்தை பெற்றிருக்கா. மாசம் ஒரு குழந்தை 12 மாசத்துக்கு 12 குழந்தை பெற்றிருக்கா. என்னன்னு எப்படி சொல்றீங்க? இது ஒரு பெருமையாகும். ஆமா, இதை எங்க பாட்டி உங்களை நான் ஊர ஊர சொல்ல வேண்டாமோ? உங்க தாத்தா போ வேலை இல்லாம இருந்திருக்கா நீங்க நினைக்க? தாத்தாவுக்கு வேலை இருந்தது, கிழவிக்குதான் வேலை இல்ல. சரி, 12 வருஷத்துக்கு 12 மாசம் 12 பிள்ளை மாசம் ஒரு குழந்தை கிடையாது. சரி, வருஷத்துல எத்தனை மாசம்? 12 மாசம். 12 மாசத்துக்கு அதைத்தான் நான் சொல்றேன். 12 பிள்ளை. 12 பிள்ளைக்கு பேர் எப்படி விட்டாவோ தெரியுமா? எப்படி? முதலாவது பிறந்த பிள்ளைக்கு தை மாசம். தை. நீங்க மாசத்துக்கு ஒரு சொல்லுங்க, நான் குழந்தைய பேரை கூட சொல்றேன். மாசி 2, பங்குனி 3, சித்திரை 4, வைகாசி 5, ஆனி 6, ஆடி 7, ஆவணி 8, புரட்டாசி 9, ஐப்பசி 10, கார்த்திகை 11, மார்கழி 12. தை மாசம் இல்ல, மாசம் இல்ல, மாசம் இல்ல, அதனால மாசம் ஆவல எங்க பாட்டி. அதோட எங்க தாத்தா பாட்டி சொல்லிட்டாரு. சரி, ஆமா. அப்படி இந்த நாகமூடி ராஜவரன் நாகக்கண்ணி பெண்கொடியானவள் மன்னவா என்கணவா இதாறு 12 விரகலாம் ஆச்சு, நமக்கு இன்னும் பிள்ளை செல்வம் இல்லை. பிள்ளை செல்வம் இல்லையே மன்னா. 30 வயசாச்சு, நமக்கு முடிதறிக்க பிள்ளை இல்லை மன்னா. 40 வயசாச்சு, நமக்கு நாட்டாள பிள்ளை இல்லை மன்னா. 60 வயசாச்சு, நமக்கு ஒரு ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை. பாத்தியடா, நாமளா உங்களுக்கு வந்து கருத்து நீட்டுக்கு நான் எக்ஸர்சைஸ் பண்ணிட்டேன், ஒண்ணுமே இல்லை, சந்தோஷமே இல்லை. சரிதானே? உங்களை கட்டி இருக்கிறதுக்கு ஒரு உரலை கட்டி இருக்கலாம். அப்படியா? அதாவது மாமா இப்ப பிள்ளைகள்னு சொல்லி தாய்மாரு கோயில் கோயிலா அலைவாங்க, ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரியா அலைவாங்க. முதல்ல ஆஸ்பத்திரிக்கு போவாங்க, டாக்டர் தரவோ செக் பண்ணுவாரு. சரி, பாக்குறதுக்கு பார்த்துட்டு சொல்லுவாரு. என்ன சொல்லுவாரு? நீங்க உங்க குல தெய்வத்துக்கு சரி ஏதாவது நேர்த்திக்கடன் செய்யுங்க, சரிதானே? குழந்தை இருக்கும். சரி, அப்படி சொல்லிடுவாரு. சரி, அங்கெல்லாம் பார்த்து சொல்லி நம்ம கோயில்ல வந்து கேட்கலாமா? மாட்டேன், கேட்க மாட்டோம்ல. கடைசியில வருவோம், கடைசியில அம்மா ஒரு குழந்தைய கொடுத்துருவா. நமக்கு யாருக்குமே அம்மா குறை வைக்க மாட்டாங்க, குறை வைக்க மாட்டாளா? அப்போ இந்த நாகமூடி ராஜமன்னனுக்கும் நாகக்கண்ணி வெண்கொடியானவளுக்கும் அதாவது கடைசி காலம் சொன்னா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஆண் பிள்ளை இருந்தா கொல்லி போட உதவுன்னு சொல்லுவாங்க. அப்படித்தானே? கடைசி காலத்துல ஆம்பளை பிள்ளை இருந்தா கொல்லி போடுவான். ஆமா. அப்ப இந்த நாகமூடி ராஜமன்னனிடம் நாகக்கண்ணி பெண்கொடியானவள் சொல்கிறார். என்னவா சொல்கிறா? அண்ணவா என்கண்ணவா, நமக்கு கடைசி காலம் வந்துச்சுன்னு சொன்னா நமக்கு கொல்லி போடுவதற்காக ஒரு பிள்ளை செல்வம் வேணும், குழந்தை செல்வம் வேணுமே. அப்படி என்று சொல்லி நாகமூடி ராஜமன்னன் நாகக்கண்ணி பெண்கொடியானவள் பிள்ளைகளா கவலைகளை எப்படி பிளவுகிறாள் தெரியுமா? எப்படி எப்படி அம்மா? மன்னா ஆத்தா கரை ஓரோ கரை ஓரோ அங்கும் கரைக்க அங்கும் கரைக்க ஓராட்டோ மன்னவா தெய்வமின மன்ன கோலத்தா கரை ஓரோ
எடுக்க ஓராடோ மன்னவா கடவுள அப்படி நாகமுடி ராஜமன்னனிடம் நாகக்கண்ணி பெண்கொடி அமர்ச்சிருக்கிறார். மன்னவா வேற யார்கிட்ட புலம்ப உளுந்தங்கிட்ட சொல்லி எழுதாரு எம்மாடி கடவுளை. அப்ப இந்த நாகமுடி ராஜமன்னிடம் அதாவது கடைசி காலத்துல ஒரு ஐயா மாட்டு மட்டும் வச்சுக்கோங்க, அவருக்கு ஒரு ஆண் பிள்ளை இல்லைன்னு சொல்லுங்க. அப்போ சித்தப்பா மோனை கூப்பிடுவாங்க, இதே உன் பெரியப்பா தானே இறந்திருக்காரு, ஒரு கொல்லி வைக்க வாயேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா சொல்லுவான், பெரியப்பானாலும் சித்தப்பனாது எந்த காட்டு பையில அனாத. ஆமா இதேதான் அவர் அக்கௌண்ட்ல ஒரு 2 லட்சம் ரூபாய் கிடக்கட்டுமே. இது யார் பெரியப்பாப்பா? யார் தெரியுமா? எங்க பெரியப்பா பக்கத்துல வராங்க, யாரும் தூக்க கூடாது, பக்கத்துல தள்ளி போங்க. ஆமா சரி. அதாவது இந்த காலத்துல எல்லாம் என்ன கஷ்டப்பட்டு ஒரு பிள்ளைய பெக்கான்னு வச்சுக்கோங்களேன். சரி. கோயில் கோயிலா அழகி ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரி அழைச்சி ஒரு பிள்ளைய பெக்கான்னு வச்சுக்கோங்க. அந்த பிள்ளைய சொல்லுவா, என்ன சொல்லுவா? உன்னை பெற்றதுக்கு ஒரு கல்ல பெற்றிருக்கலாம். கொலைகள்ல பெற்றிருந்தா கூட அரைக்கிறதுக்கு அவங்க உங்க அப்பன மயில உருட்டுக்கிட்டு திரும்பிக்கிட்டு வார கல்யாணம் முடிச்ச புதுசுல என்ன 3 மாசத்துல கம்மல கலத்தணும். சரி. 4 மாசம் ஆச்சு சிமிக்கிய கலத்தணும். சரி. 5 மாசம் ஆச்சு காது மாட்டிய கொண்டு போயிட்டான். இப்ப ஒரு செயின் கிடந்து அதையும் கொண்டு போயிட்டான். அதையும் போயிட்டான். நீ அதே மாதிரி வரையல உங்க அப்பன மயிலால வார என்னத்த திங்க வரேன் அப்படின்னு சொல்லி இந்த நாகமுடி ராஜமன்னிடம் அகக்கண்டி பெண்கொடியானவள் பிள்ளை இல்லா கவலை சொல்லி சொல்லி பிரமிக்கிறார். என்ன பிள்ளை என்ன குட்டி என்ன கேட்டா பிள்ளை இல்லாதவங்க தான் பெரிய பாக்கியசாலி. நானும் ஆம்பளை பிள்ளைக்கு ஆசைப்பட்டேன். சரி. முதல்ல ஒரு பொட்டை பிள்ளை பிறந்தது. சரி. அடுத்தால ஒண்ணு பாக்கணும்னு பார்த்தோம். சரி. 2வது பொட்டை பிள்ளை பிறந்தது. சரி. அடுத்தாலையும் ஒண்ணு பாக்கணும்னு பார்த்தேன். டக்குனு நீ வந்து பிறந்த. டக்குனு வந்து பிறந்த. அவ்வளவுதான் முடிஞ்சது. அப்படியா? 3வது பெண் பிறகு போய் தான் உங்களுக்கு வந்து இப்போ ஒரு சாப்பாடு கிடைக்கும். சொல்லுங்க மாமா. இதே வந்து 3வது ஆம்பளை பிள்ளை பிறந்திருந்தாலும் வைங்க என்ன அழகா வச்சு காப்பாத்திருப்பான். எப்படி? அப்பா நீங்க ஒரு பக்கமா இருட்டுல முடிச்சுக்கிட்டாலேன்னா நீங்க பேசாம வீட்டுல இருங்க, நான் உழைச்சு காப்பாத்தேன்னு நீ பிள்ளை அழகா வச்சு தாங்கிருப்பானே அப்படின்னு நீங்க நினைக்கிய. பிறகு ஆம்பளை பிள்ளை பெற்ற என்கிட்ட கேளுங்க, அதை வர சொல்ல நான் சொல்லுறேன். அப்படி நடக்காதோ? அப்படியெல்லாம் இருக்காது. பிறகு வரந்தட்டி மாதிரி ஒரு ஓரளவுக்கு அது கவனிச்சான். சரி. இப்ப வந்தாச்சின்னு வைங்க, அவ்வளவுதான் முடிஞ்சது. அது முடிஞ்சது. அப்ப கடைசி வரைக்கும் பெற்றவங்கிட்ட இருந்து பிடிக்கிட்டே இருப்பான். அப்ப ஆம்பளை பையன் வேண்டாமோ? வேண்டாமல்ல. வீட்டுல அம்மாவுக்கு ஒரு நாள் உடம்புக்கு சரியில்லை. சரி. உடம்புக்கு சரியில்லை அம்மாவுக்கு கொண்டு ஒரு ஆஸ்பத்திரியில ஊசி போட்டு வாடான்னு சொன்னேன். சரி. என்ன சொன்னா தெரியுமா? என்ன சொன்ன? 5 ரூபாய்க்கு ஒரு மாத்திரையை வாங்கி கொடுத்துட்டு எனக்கு வேலை இருக்குன்னு போயிட்டான். சரி. அவன் பொண்டாட்டியோட அம்மா அத்தை இருக்காளா, அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னுட்டு ஒரு நாள் இருக்கா. சரி. பைக்கில பரிசாரம் தூக்கி வச்சுக்கிட்டு போய் ஊசி போட்டு குளுக்கோசி ஏற்றி வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வரான். யாருக்கு? மாமியாருக்கு. மாமியாருக்கு. பொண்ணை கொடுத்த மாமியா, கண்ணை கொடுத்த தெய்வமா. சரி. அப்படின்னு சொல்லி அப்ப அந்த பிள்ளைகளை நம்ம பெற்ற வளர்க்கல. ஆனா நாகலோகப்பட்டினத்திலே நாகராஜ நாயகிக்கு பிள்ளை இல்ல. இல்ல. சரி. பிள்ளை இல்ல கவலையை சொல்லி புலம்பும் பொழுது நாகமுடி ராஜமன்னன் என்ன சொல்கிறான் தெரியுமா? என்னப்பா? கவலைப்படாத அம்மா, கவலைப்படாத, கவலைப்படாத அம்மா, கவலைப்படாத, ஓ கனவை நானும் கூட இருக்கே, கவலைப்படாத, ஓ கனவை நானும் கூட இருக்கே, கவலைப்படாத.
பரம்பரை வெற்றிக்குமார் பரம்பரை 7வது தலைமுறையாக வெள்ளிசை பாடுகின்ற எஸ் கோனா வெள்ளிசை குழுவினரை பாராட்டி பரிசளித்து செல்வசிமன் யார் என்று சொன்னார் KR கார்த்திக் தேவ், கருப்பையா தேவர், ராசம்மாள் நாச்சியார். அப்படி அவர்களுடைய அன்பு கருத்தாலே நமக்கு 100 ரூபாயை 100 லட்சமாக பரிசளித்துள்ளார்கள். 100 ரூபாய் சாப்பிட்டு. ஆமா, அப்படி அவர்களும் அவர்கள் குடும்ப நல கோத்திரங்களும் வழி வழி வம்சங்களும் இந்த வடக்குத்தி அம்மா அருளால வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று சொல்லி எஸ் கோனா வெள்ளிசை குழு சார்பாக வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். ஆமா, அப்படி இருக்க நாகலோக வண்ணத்தில் ஆண்டு வரக்கூடிய நாகமூடி ராஜவனும் நாகக்கண்ணி வன்கொடியானவளும் 32 வகையான தான தர்மங்களை எல்லாம் செய்தார்கள். என்னதான் தான தர்மங்கள் செய்தாலும் ஆண்டவனை நினைக்க வேண்டும், மருந்தவசானது செய்ய வேண்டும், ஈசனை நினைக்க வேண்டும், இருந்து தவமானது செய்ய வேண்டும், பகவானை நினைக்க வேண்டும், பாடல் வளத்தை வாங்க வேண்டும். அப்படி இந்த நாகமூடி ராஜவனும் நாகக்கண்ணி வெண்கொடியானவளும் மன்னன் போல இருந்தவன் தான் வரவு போல தான் தெரிந்தார். அரசன் போல இருந்தவன் தான் ஆண்டு போல கோலம் பண்ணான். கருத்ததுல உத்திரசம் இடையிலே காவி வெட்டி அப்படி பார்க்கடல் தென்னதில படிக்க வந்த பறையில சார்ந்து கொண்டு திரைமலைக்கு சந்தன 12 வருடமாக தோபிருக்கும் பொழுது ஒரு பிள்ளைக்காக தோபிருக்கின்ற போது ஒரு மனுஷன் 12 வருஷமே ஒரே இடத்துல இருந்தான்னு சொன்னா எப்படி இருப்பான்? நீங்க வில்ல பார்க்க வந்திருக்கீங்க, 1 மணி நேரம் இருக்கவங்க கை வலிக்கு, கால் வலிக்கு, குறுக்கு வலிக்கு, லேசா ஒரு பெஞ்சு கிடைக்குமான்னு பாப்போம். குடையுது என்னமெல்லாம் செய்து ஹெல்த் குறைஞ்சிட்டு இருக்கும். அப்ப இந்த நாகமூடி ராஜவனம் நாகக்கண்ணி வெண்கொடியானவளும் 12 வருடமாக ஒரே இடத்துல தவிர்த்ததுனால காட்சடித்து மணல் குவித்து கரியாக்குச்சி மேல்படர பள்ளி எல்லாம் கலசி வச்சு ரோமம் எல்லாம் சடைகள் பின்ன அவன் கால்மாட்டுல பெரிய மரமையே முளைச்சிருக்கான். அதாவது ஆண்டவன் சிவபெருமானை தான் நினைத்து தவம் இருக்கணும்னு சொன்னா 3 ஆசைகளை வெறுக்கணும். மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை. இந்த 3 ஆசைகளை வெறுத்தால் தான் ஆண்டவன் சிவபெருமானை தான் நினைத்து அருந்தவசானது செய்ய முடியும். ஆமா ஆமா, அப்படி நாகமூடி ராஜவன் நாகக்கண்ணி வெண்கொடியானவளும் 12 வருடமாக தவம் இருக்கும் பொழுது மனதுக்குள்ள நினைக்கிறாள் தெரியுமா? ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரா, சிவ சம்போ சங்கரா, இந்த அடியான் செய்யும் தவத்தை பாரோம், இந்த அடியான் செய்யும் தவத்தை பாரோம். பார்க்கடல் தன்னதில படிக்க வந்த பாறையில ஆண்டவன் சிவபெருமானை தான் நினைத்து 12 வருடமாக தோம்பிருக்கிறார்கள். அப்படி ஓராண்டு காலம் ஆட்சி இந்த உடையவனும் வரவே இல்லை, 2 ஆண்டு காலம் ஆட்சி இந்த ஈஸ்வரனும் வரவே இல்லை, 3 ஆண்டு காலம் ஆட்சி இந்த முக்கண்ணனும் வரவே இல்லை, அப்படி 10 ஆண்டு காலம் ஆட்சி இந்த பகவானும் வரவே இல்லை. அப்படி ஆண்டவன் சிவபெருமானை தான்
ஒண்ணு செய்ய ஆதிவெள்ளி கைலாசத்துல நடக்கிறது தெரியுமா? ஆதிவெள்ளி கைலாசத்தில் ஆதிவெள்ளி கைலாசத்தில் வெந்த சுபெருமான் அம்பிகையா பார்வதியா நல்ல உயிர்களுக்கு அடியாளக்க வேணும் என்றார் நாளை நல்ல தினையாளு நாளை நல்ல தினையாளு எல்லாம் பாடியாலும் நல்ல தினையெடுத்தார் உலகம் எல்லாம் படியால பார் ஆளாக்கி தினையெடுத்தார் அகிலம் எல்லாம் படியால பார் நல்ல தினையெடுத்தார் எல்லாம் படியால பார் படியாலத்த பகவான் படியாலத்த பகவான் இன்னைக்கு தான் வாரார் அதாவது நாளை தினையெடுத்து ஆண்டவன் சிவபெருமான் நாடி எல்லாம் படியிழப்பார். அப்படி ஆண்டவன் சிவபெருமான் படியிழக்கு கிளம்பும் பொழுது அம்மை பார்வதா தேவியானவள் சொல்கிறார், ஆண்டவா பெருமாளே உங்களுடைய படியிழப்பை இன்னைக்கு நான் பார்க்கணும். என்னது தெரியுமா? ஆமா ஆமா சரி, அதனால நீங்க படியிழக்க போறீங்கன்னு சொன்னா உங்க கூட கண்டிப்பா இன்னைக்கு வர போறேன். ஆமா அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவன் சிவபெருமான் சொல்கிறார், ஏன் பார்வதி என்னோட படியிழக்க வர வேண்டாம். நான் பூலோகத்தில் உள்ள மக்களை எல்லாம் ஒவ்வொரு விதமாக படைத்திருப்பேன். ஒருத்தனை கண்ணு உள்ளவனா படைச்சிருப்பேன், ஒருத்தனை கண்ணு இல்லாதவனா படைச்சிருப்பேன், ஒருத்தனை முண்டமா படைச்சிருப்பேன், ஒருத்தனை கால் இல்லாதவனா படைச்சிருப்பேன், ஒருத்தனை கை உள்ளவனா படைச்சிருப்பேன். நீ வந்தோன்னு சொன்னா அவன் அப்படி இருக்கான், இவன் இப்படி முடிக்கான் அப்படின்னு சொல்லி எந்த கேப்ப என்னை நிம்மதியா நீ படியிழக்க விட மாட்டேன். ஆமா சிவப்பா இருப்பாரு. ஆமா யாரு சொன்னா பெண்கள் மனசுல வந்து இளங்கின மனசு, இலகிய மனசு. எந்த ஒரு கஷ்டம்னாலும் நாங்க தாங்கிக்கிட மாட்டோம். யாருக்காவது ஒரு கஷ்டம் வச்சுக்கோங்க, முத ஆளா போய் ஓடி நிற்போம், முத ஆளா போய் நிற்போம். இந்த கஷ்டம் இருக்கிற இடத்துல பெண்கள் மனம் எப்பவுமே இலக்கிய மனம் தான். முதல்ல நிக்கன்னு சொல்றீல, கணவன் மனைவி வராங்கன்னு வைக்க சரி ஒரு குழந்தை அழுதுகிட்டு இருக்குன்னு வைமா, அப்ப வந்து ஆண்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? என்ன செய்வாங்க? பிள்ளைய அளவு விட்டுட்டு எங்க போயிட்டாங்க பாரு, சரி பிள்ளைன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு போயிருப்பாரு. சரி அந்த பெண்ணா பிறந்த வாழ்க்கை தெரியுமா? அந்த குழந்தைய அழுதுட்டாலும் அழுது பார்த்துட்டு சும்மா வரமாட்டான், பார்த்துட்டு வரமாட்டாங்க. அந்த குழந்தைய எடுத்து கையில் எடுத்து முகமெல்லாம் தொடச்சி என்னமா உங்க அம்மா எங்க போயிருக்கா, உங்க அப்பா எங்க போயிருக்கு அப்படின்னு முக கண்ணீர்லாம் தொடச்சி சரி அந்த அழுவை அமர்த்தி விட்டுட்டு தான் போவா. பிஸ்கட் வாங்கி தரட்டுமா? ஒண்ணுமே வாங்கி கொடுக்கட்டாலும் தோச்சி நல்ல 4 வார்த்தை நல்லா பேசினா போதுமா? அந்த குழந்தை அழுகை நிப்பாட்டி அது பெண்களுக்கு தான் அந்த மனம் வரும். தாய்மார்கள் இப்படி செய்வாங்க. ஆமா ஆண்கள் என்ன பண்ணுவாங்க? நீங்க தான் சொல்லி ஆம்பளை புற இப்படி சொல்லுவாங்களே அப்படின்னு பஸ்ல போகும்போது ஒரு அம்மா பிள்ளைய வச்சு நட்டமா நிச்சுது. சரி அந்த அம்மா நட்டமா நிக்கிற வாங்கி மட்டில வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு பிள்ளைய கொடுத்துருக்கேன். பொலிசே காணொலி சொல்லி என்கிட்ட சண்டை கந்துட்டு நான் எங்க எடுத்தேன் பிள்ளைய வச்சு நட்டமா நிக்கிற சொல்லி பாவப்பட்டு எடுத்தேன், தப்பா போச்சு. பிறகு எங்கேயும் தொடக்கூடாது. சரி அப்படி ஆதிவெள்ளி கைலாசத்திலே ஆண்டவன் சிவபெருமானிடத்திலே அம்மை பார்வதாதேவி என்ன சொல்கிறார் தெரியுமா? ஆண்டவனின் படியாலப்பை ஆதிசக்தி பார்க்க வேண்டும், ஈசனோட படியாலப்பை படியாலப்பை
வடிவம் கொண்டு கண்ணி பெண்மொழியானவர் சென்னாகமாக வடிவம் கொண்டு இப்பொழுது வடபுத்தி அம்மன் அட்டகாலி 8 பேரும் பிறக்க போறாங்க. அப்படி பார்க்கடல் தங்கத்தில பறிக்க வர பாறையில சரி ஒருவர் முகத்தை ஒருவர் பார்க்காமல் 41 அவளைக்கும் தவமரிக்க 41 நாளையில சிவக்கிழமையில சென்னாகம் திருவயசில 8 முட்டை தான் பிறக்க அந்த 8 முட்டைகளை ஆணாகம் கருணாகம் அடைகாக்க அப்படி 8 நல்ல முட்டைகளை யாரெல்லாம் பிறக்க போறா தெரியுமா? கிழமையில ரசிகனை ரசிக்கும் தலைவா